بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونتوب إليه ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن نبينا محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد அன்புள்ள இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இன்றைய வாராந்த மார்க்க விளக்க வகுப்பில் தவறவிடப்படும் தருணங்கள் என்ற தலைப்பில் ஒரு சில முக்கியமான செய்திகளை, இஸ்லாமிய வழிகாட்டல்களை, ஆன்மீக அறிவுரைகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகின்றேன். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த தலைப்பிற்குள் நாங்கள் செல்வதற்கு முன்னால் சில முக்கியமான அடிப்படைகளை புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவதாக, வாழ்க்கை என்பது அல்லாஹு தஆலா எங்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அருட்கொடையாக இருக்கின்றது. இந்த உலகத்திலே வாழக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹு தஆலா எங்களுக்கு தந்திருக்கின்றான். இந்த சந்தர்ப்பம் எங்களுக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய மிக பெருமதியான ஒரு நிஅமத்தாக, அருட்கொடையாக இது இருக்கின்றது. இந்த அருட்கொடைக்கு நாங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டுமென்றால் நமது வாழ்க்கை அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட வாழ்க்கையாக இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா விரும்பக்கூடிய வழியில் நமது வாழ்க்கை பயணிக்க வேண்டும். நமது வார்த்தைகள், நமது செயற்பாடுகள் அல்லாஹ்வை திருப்திப்படுத்துவதை நோக்கமாக கொண்டு அமைய வேண்டும். இறை திருப்தியை ஒரு மனிதன் பெற்றுத்தான் மறுமையில் சுவர்க்கம் நுழைய முடியும் என்பது இஸ்லாத்தின் மிக முக்கியமான வழிகாட்டலாக இருக்கின்றது. எனவே இந்த உலகத்தில் அல்லாஹு தஆலா வாழக்கூடிய வாய்ப்பை நமக்கு தந்திருப்பதே மிகப்பெரிய ஒரு அருட்கொடை என்பதை நாம் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த சந்தர்ப்பத்திலே அல்லாஹு தஆலா எங்களுக்கு எப்படியான வாய்ப்புகளை தருகின்றான், எப்படியான சலுகைகளை தருகின்றான், எப்படியான வாயில்களை திறந்து தருகின்றான். இந்த சலுகைகளை நாங்கள் எப்படி பயன்படுத்த வேண்டும், இந்த வாயில்களை நாங்கள் எப்படி பயன்படுத்த வேண்டும். பல வடிவங்களில் ஒரு மனிதனுக்குரிய வாய்ப்புகள் வரலாம். ஒரு மனிதனுக்கு அவன் விரும்புகின்ற விதத்தில் அவனுக்குரிய வாய்ப்பு வரலாம். இன்னொரு மனிதனுக்கு அவன் விரும்பாத விதத்தில் அவனுக்குரிய வாய்ப்பு வரலாம். அல்லாஹு தஆலா அந்த மனிதன் விரும்பக்கூடிய வாய்ப்புகளையும் விரும்பாத வாய்ப்புகளையும் கொடுத்து அவனுடைய உலக வாழ்க்கையை இந்த உலகத்தில் பரீட்சிக்கின்றான். உலகத்திலே வாழக்கூடிய சந்தர்ப்பத்தை கொடுத்து, பல வாய்ப்புகளை அவனுக்கு கொடுத்து, பல வாயில்களை அவனுக்கு திறந்து கொடுத்து எப்படி வாழுகின்றான், எப்படி இந்த சந்தர்ப்பங்களை பயன்படுத்துகின்றான் என்பதை பரீட்சிப்பதற்காக வேண்டி இப்படியான ஒரு ஏற்பாட்டை இந்த உலகத்தில் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்றான். எனவே இன்றைக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், நமக்கு கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் நமது வாழ்க்கையின் போக்கையே மாற்றக்கூடிய அளவுக்கு மாறிக்கொண்டிருக்கின்றன. சில சந்தர்ப்பங்கள் வாழ்க்கையில் ஒரு முறைதான் கிடைக்கும், சில வாய்ப்புகள் வாழ்க்கையில் 2 முறைதான் கிடைக்கும். எனவே அந்த வாய்ப்புகள் தவறி சென்று விட்டால் அதற்கு பிறகு நாங்கள் என்னதான் பணத்தை செலவு செய்தாலும், என்னதான் தியாகங்களை செய்தாலும் அந்த வாய்ப்புகளை மீண்டும் விலை கொடுத்து வாங்க முடியாது. வாய்ப்புகள் தவறிவிட்டால் கவலைப்படுவதை தவிர மாற்று வழி நமக்கு கிடையாது.
எனவே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை, கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை மிகச்சரியாக திட்டமிட்டு பயன்படுத்துகின்ற பக்குவம் ஒவ்வொரு முஸ்லிமுடைய வாழ்க்கையையும் அலங்கரிக்க வேண்டும், ஒவ்வொரு முஸ்லிமுடைய ஆன்மீக பாதையையும் அலங்கரிக்க வேண்டும் என்ற அந்த அடிப்படையை மிக தெளிவாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, அதனால் தான் ஒரு இஸ்லாமிய அறிஞர் சொல்லுகின்ற நேரத்திலே, அதாவது இதா ஃபுத்திஹ லிஅஹதிஹிம் பாபு கைரின் ஃபல்யுஸ்ரி, ஒரு மனிதனுக்கு ஒரு நல்ல காரியத்தை செய்வதற்கான வாயில் திறக்கப்பட்டால் வேகமாக அவர் நுழையட்டும், அந்த சந்தர்ப்பத்தை வேகமாக அவர் பயன்படுத்தட்டும். ஏன்? ஃபைன்னஹு லா யத்ரி மத்தா யுக்லகு அன்ஹு, ஏனென்றால் அது எப்பொழுது அவரை விட்டு மூடப்படும் என்று அவருக்கு தெரியாது, எப்பொழுது அந்த வாயில் மூடப்படும் என்று அவருக்கு தெரியாது. எனக்கு முன்னால் ஒரு வாயில் திறப்படுகின்றதா, எனக்கு முன்னால் ஒரு வாய்ப்பு வழங்கப்படுகின்றதா, அந்த வாய்ப்பை உடனடியாக காலதாமதமின்றி நாங்கள் பயன்படுத்த வேண்டும். அந்த வாயிலால் நுழைந்து அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஈமானை, இஸ்லாத்தை அதற்குள் நிலைநாட்டுகின்ற அந்த பண்பை பெற்றவர்களாக இந்த உலகத்தில் ஒவ்வொரு மூமினும் வாழ வேண்டும் என்பதுதான் இஸ்லாத்தின் எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. சந்தர்ப்பம் என்று சொல்லுகின்ற நேரத்திலே, நமக்குரிய வாய்ப்புகள் என்று சொல்லுகின்ற நேரத்திலே அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுகின்ற வாய்ப்பாக இருக்கலாம், அல்லது ஒரு காரியத்தை நாங்கள் செய்து இந்த நாட்டை அபிவிருத்தி செய்வதற்காக வேண்டி, சமுதாயத்தை கட்டியெழுப்புவதற்காக வேண்டி, மார்க்க ரீதியாக முஸ்லிம் சமுதாயத்தை கட்டியெழுப்புவதற்கான ஒரு வாய்ப்பாக கூட அது இருக்கலாம். அல்லது அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனுக்கு ஒரு பதவியை கொடுப்பான், ஒரு அந்தஸ்தை கொடுப்பான், ஒரு சிறப்பை கொடுப்பான். அந்த பதவியை கொண்டு, அந்த சந்தர்ப்பத்தை கொண்டு, அந்த வாய்ப்பை கொண்டு, அந்த அதிகாரத்தை கொண்டு அவன் சமுதாயத்திற்கு என்ன செய்கின்றான் என்பதையும் அல்லாஹ் தஆலா கூர்ந்து கவனிக்கின்றான். அல்லது ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா வியாபாரத்திலே பல சந்தர்ப்பங்களை கொடுத்து பார்ப்பான். இன்றைக்கு பொருளாதார மோகத்தோடு வாழக்கூடிய மனிதர்களுக்கு மத்தியிலே பொருளாதாரத்தை திரட்டுவதற்காக, பணத்தை சம்பாதிப்பதற்காக வேண்டி பல வடிவங்களில் அல்லாஹ் தஆலா வாய்ப்புகளை கொடுத்து பரீட்சிக்கின்றான், வாய்ப்புகளை கொடுத்து மனிதனை சோதிக்கின்றான். அந்த சோதனையில் அவன் எப்படி நடந்து கொள்கின்றான், அந்த வாய்ப்புகளை எப்படி பயன்படுத்துகின்றான் என்பதை பரீட்சிப்பதற்காக வேண்டி வியாபாரத்துறையிலும் பணத்தை சம்பாதிக்கின்ற அந்த நடவடிக்கைகளிலும் அல்லாஹ் தஆலா மனிதனுக்கு வாய்ப்புகளை கொடுத்து அவனை சோதிக்கின்றான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உலகத்திலே எங்களுக்கு வாய்ப்புகள் தாராளமாக இருக்கின்றன, வாய்ப்புகள் எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் வந்து கொண்டுதான் இருக்கின்றன. ஆனால் பயன்படுத்துவதற்கு தவறிவிட்டு அந்த சந்தர்ப்பம் கை நழுவி சென்று விட்டதை என்று கவலைப்படுகின்ற ஈமானிய பலவீனத்தை இன்றைக்கு நமது சமுதாயத்திலே பார்க்கலாம். சந்தர்ப்பங்களை தவற விட்டுவிட்டு, சந்தர்ப்பங்களை கண்டுகொள்ளாமல் இருந்துவிட்டு, அந்த நேரத்தில் பொருளாதார மோகம், அந்த நேரத்தில் சோம்பலுக்கு அடிமையாகி சந்தர்ப்பத்தை தவற விட்டுவிட்டு கவலைப்படுகின்றார்கள். என்ன செய்ய, அப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்ததுதான், ஆனால் அதை நான் பயன்படுத்த தவறிவிட்டேனே என்று கவலைப்படுகின்ற பலவீனத்தோடு இன்றைக்கு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே ஒவ்வொரு மனிதனும் கடைசி வரைக்கும் உழைக்க வேண்டும், தனக்காக உழைக்க வேண்டும், தனது குடும்பத்திற்காக உழைக்க வேண்டும், தனது சமுதாயத்திற்கு சேவை செய்ய வேண்டும் என்பது இஸ்லாத்தின் எதிர்பார்ப்பு. உலகத்தை விட்டு பிரிகின்ற வரைக்கும் மரண தருவாயில் இருக்கின்றான், மரணிக்க செல்கின்றான், மரணிப்பதற்கு மரணத்தை எதிர்பார்த்திருக்கின்றான். அந்த நேரத்தில் கூட மனிதன் தனக்காக உழைக்க வேண்டும், தனக்காக அமல் செய்ய வேண்டும், தனக்காக இபாதத்துக்களில் ஈடுபட வேண்டும், தனது சமுதாயத்திற்கு அவன் உழைக்க வேண்டும் என்ற அந்த வழிகாட்டல்களை இஸ்லாம் எங்களுக்கு தாராளமாக வழங்கி இருக்கின்றது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதா காமத்திஸ் ஸாஅ வஃபீ யதி அஹதிக்கும் ஃபஸீலா ஃபைன் இஸ்ததாஅ அல்லா தகூம ஹத்தா யக்ரிஸஹா ஃபல்யக்ரிஸ்ஹா. நபி அவர்கள் சொன்னார்கள், அதாவது மறுமை நாள் ஏற்படுகின்ற நேரத்தில் உங்களுடைய கையில் ஒரு ஈத்தம்பழ கண்டு இருக்கின்றதா, அதை நாட்டிவிட்டு உங்களுக்கு அந்த மறுமையை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள முடியுமாக இருந்தால், மறுமை ஏற்படுவதற்கு முன்னால் அந்த மரத்தை உங்களால் நாட்ட முடியுமாக இருந்தால் நீங்கள் நாட்டிவிடுங்கள் என்று சொன்னார்கள். அதாவது மறுமை நாள் வந்துவிட்டது, மறுமையை நாங்கள் எதிர்பார்த்திருக்கின்றோம், மரணத்தை நாங்கள் எதிர்பார்த்திருக்கின்றோம், மரணிப்பதற்கு தயாராக இருக்கின்றோம், கடைசி மூச்சுக்களை எண்ணிக்கொண்டிருக்கின்றோம்.
அந்த நேரத்தில் கூட விவசாயத்தை இஸ்லாம் தூண்டுகின்றது என்றால் உழைக்க வேண்டும். இந்த உலகத்தில் வாய்ப்புகள் பயன்படுத்தப்பட வேண்டும், சந்தர்ப்பங்கள் பயன்படுத்தப்பட வேண்டும். ஒரு மனிதன் உலகத்தை விட்டு பிரிகின்ற வரைக்கும் வாய்ப்புகளை அவன் மிகச்சிறப்பாக பயன்படுத்த வேண்டும் என்ற அந்த வழிகாட்டலை இஸ்லாம் எங்களுக்கு வழங்கி இருக்கின்றது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே நாங்கள் எல்லா துறைகளிலும் பின்பற்றுவதற்கு தகுதியான முன்மாதிரி மிக்க அல்லாஹ்வுடைய அடியாராக உலகத்திலே வாழ்ந்து காட்டினார்கள். எல்லா துறைகளிலும் நபிகளாருடைய வாழ்க்கையிலே எங்களுக்கு முன்மாதிரி இருக்கின்றது. தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, சமூக வாழ்க்கை, ஆட்சி அதிகாரம், அரசியல் வாழ்க்கை, எல்லா துறைகளிலும் நபிகளாருடைய வாழ்க்கையிலே எங்களுக்கு தாராளமான முன்மாதிரிகள், அழகான முன்மாதிரிகள் இருக்கின்றன. அந்த முன்மாதிரிகளை கொண்டு நபி அவர்களை நாங்கள் பின்பற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை மிகச்சிறப்பாக நாங்கள் பயன்படுத்த வேண்டும். நேரங்கள், காலங்கள் நம்மை விட்டு வீணாக கழியக்கூடாது. ஒரு நிமிடத்தை நாங்கள் கழிப்பதாக இருந்தாலும் அல்லாஹ் தஆலா விரும்புகின்ற பாதையில், அல்லாஹ் தஆலாவுடைய திருப்தியை ஏற்படுத்துகின்ற முறையில் அந்த நிமிடம் கழிய வேண்டும் என்பதைத்தான் இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டி கொண்டிருக்கின்றது. அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, நேரம் வீணாக கழியக்கூடாது, நேரத்தை நாங்கள் பயனில்லாமல் கழிக்க கூடாது. அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே நேரத்தையும் காலத்தையும் சம்பந்தப்படுத்தி பல சத்தியங்களை அல் குர்ஆனிலே செய்து காட்டுகின்றான். எப்படி? வல்லைலி இதா யக்ஷா வன்னஹாரி இதா தஜல்லா. அல்லாஹ் தஆலா இரவு நேரத்தின் மீது சத்தியம் செய்கின்றான், பகல் நேரத்தின் மீது சத்தியம் செய்கின்றான். வல் ஃபஜ்ர் வலயாலின் அஸ்ர், ஃபஜ்ர் நேரத்தின் மீது சத்தியம் செய்கின்றான். 10 இரவுகள் மீது சத்தியம் செய்கின்றான். அதே போன்று வல்லுஹா வல்லைல், காலை நேரம், இரவு நேரம், அதே போன்று வல் அஸ்ர், முழு காலத்தின் மீதும் அல்லாஹ் தஆலா சத்தியம் செய்கின்றான். என்றால் அல்லாஹ் தஆலா என்னென்ன விடயங்களில் அல் குர்ஆனில் சத்தியம் செய்கின்றானோ அந்த விடயங்கள் முக்கியமான விடயங்களாக இருக்க வேண்டும். ஒரு மனிதனுக்கு அதிலே பிரயோசனம் இருக்கின்றது. அந்த விடயங்கள் மீது, அந்த பொருட்கள் மீது ஏன் அல்லாஹ் சத்தியம் செய்கின்றான் என்பதை மனிதன் சிந்திக்க வேண்டும். மனிதன் சிந்திக்க வேண்டும். சிந்தித்து அந்த விடயங்களின், அந்த பொருட்களின் பெருமதியை உணர்ந்து அவனுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இப்படியான பல சத்தியங்களை அல் குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா செய்து காட்டுகின்றான். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, நேரத்தின் பெருமதி இப்படியான சத்தியங்கள் மூலம் எங்களுக்கு மிக தெளிவாக விளங்குகின்றன. நேரத்தின் பெருமதியை நாங்கள் உணர வேண்டும், காலத்தின் பெருமதியை நாங்கள் உணர வேண்டும். எங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நாங்கள் சரியாக பயன்படுத்த வேண்டும். வாய்ப்புகள் வீணாக கழியக்கூடாது. வாய்ப்புகளை தவற விட்டுவிட்டு நாங்கள் கவலைப்படக்கூடாது என்பதற்கு நேரடியான வழிகாட்டல்கள் இஸ்லாத்திலே இருக்கின்றது. அதே போன்று அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே ஒரு முக்கியமான விடயத்தை நமக்கு எச்சரிக்கை செய்கின்றார்கள். எப்படி? பாருங்கள், திருமிதியிலே வரக்கூடிய ஹதீஸ். நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள், லா தஸூலு கதமா அப்தின் யௌமல் கியாமத்தி ஹத்தா யுஸ்அல அன் அர்பஇன். 4 விடயங்களை பற்றி ஒரு அடியான் விசாரிக்கப்படாமல் மறுமையில் அவனுடைய 2 பாதங்களும் நகராது என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள். அதிலே ஒன்றுதான் அன் உம்ரிஹி ஃபீமா அஃப்னா. அவனுடைய வாழ்க்கையை எந்த வழியில் அவன் கழித்தான், எப்படி அவன் கழித்தான், எந்த பாதையில் அவன் பயன்படுத்தினான் என்று நிச்சயமாக விசாரிக்கப்படுவான். வான் ஷபாபிஹி ஃபீமா அபுலா. அவனுடைய வாலிப பருவம், அவனுடைய இளம் பருவம், அது எப்படி பயன்படுத்தப்பட்டது, எந்த பாதையில் அந்த வாலிபத்தை அவன் கழித்தான் என்று விசாரிக்கப்படுவான். வான் மாலிஹி மின் ஐன இக்தஸபஹு வ ஃபீமா அன்ஃபகஹு. தன்னுடைய பொருளாதாரத்தை எந்த வழியில் அவன் சம்பாதித்தான், எந்த முறையில் அவன் திரட்டினான், எந்த பாதையில் அதை அவன் செலவு செய்தான் என்று விசாரிக்கப்படுவான். அதே போன்று வான் இல்மிஹி மாதா அமில பிஹி. அவனுடைய இல்மை பற்றி, அவனுடைய கல்வியை பற்றி அவன் விசாரிக்கப்படுவான். அந்த கல்வியை கொண்டு என்ன வேலை செய்தான், என்ன அமல் செய்தான் என்று இந்த 4 விடயங்களை பற்றியும் நிச்சயமாக மறுமையில் விசாரிக்கப்படாமல் ஒரு அடியானுடைய கால்பாதம் சற்றும் நகராது என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்தார்கள். அதிலே மிக முக்கியமான 2 விடயங்கள். ஒன்று, அவனுடைய வாழ்க்கையை அவன் எப்படி கழித்தான். இரண்டாவதாக, இளம் பருவத்தை எப்படி அவன் கழித்தான்
செய்தான் என்று நிச்சயமாக மறுமையில் விசாரிக்கப்படுவான் என்பதை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு எச்சரிக்கை செய்தார்கள். எனவே அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உலகத்திலே நமது வாழ்க்கையை நாம் எப்படி கழிக்கின்றோம் என்று நிச்சயமாக நாம் விசாரிக்கப்படுவோம். நமக்கு பொருளாதாரம் கிடைக்கலாம், நமக்கு பட்டம் பதவி கிடைக்கலாம், சமூக அங்கீகாரம் கிடைக்கலாம், உயர்ந்த பதவிகள் கிடைக்கலாம், நாங்கள் அரசியல் துறையிலே முன்னோடிகளாக இருக்கலாம். ஆனால் இந்த உலகத்தில் நமது வாழ்க்கை எப்படி கழிகின்றது, இந்த வாழ்க்கையை நாங்கள் எப்படி கழித்தோம், எப்படி நாங்கள் பயன்படுத்தினோம், வாலிபத்தை எப்படி நாங்கள் பயன்படுத்தினோம், நிச்சயமாக மறுமையில் நாங்கள் விசாரிக்கப்படுவோம். இன்றைக்கு இந்த வாலிபத்தை பற்றி அலட்டி கொள்ளாத ஒரு மனோநிலை நமது சமுதாயத்திலே இருக்கின்றது. வாலிப பருவத்தை எப்படி வேண்டுமானாலும் நாங்கள் கழிக்கலாம், எந்த வழியில் வேண்டுமானாலும் கழிக்கலாம், அது பற்றி அலட்டி கொள்ளவே மாட்டார்கள். அப்படியான பலவீனத்தோடு நமது வாலிபர்கள் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். மறுமையில் அல்லாஹ்வுடைய விசாரணையை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இளம் பருவத்தை, வாலிப பருவத்தை எப்படி கழித்தான் என்ற கேள்வி நிச்சயமாக மறுமையிலே இருக்கின்றது என்பதை நாம் எச்சரிக்கையோடு புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் நமது நேரங்கள், நமது பொழுதுகள், நமது வினாடிகள், நமது நிமிடங்கள், நமது மணித்தியாலங்கள் எப்படி கழிகின்றன என்பதையும் நிச்சயமாக மறுமையிலே விசாரிக்கப்படுவோம். நபி அவர்கள் சொன்னார்கள், ஓய்வு நேரம் என்பது ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய மிக முக்கியமான அருட்கொடை. அந்த அருட்கொடையிலே அதிகமான மக்கள் இன்றைக்கு ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். நிஅமதானி மக்பூனுன் ஃபீஹிமா கஸீரும் மினன் நாஸி அஸ்ஸிஹத்து வல் ஃபராக். இரண்டு நிஅமத்துக்கள் இருக்கின்றன, இரண்டு அருட்கொடைகள் இருக்கின்றன. அந்த இரண்டு அருட்கொடைகளிலும் அதிகமான மக்கள் இன்றைக்கு ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அதிலே ஒன்றுதான் ஆரோக்கியம், இரண்டாவது ஓய்வு நேரம் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே ஓய்வு நேரத்தை கூட நாம் எப்படி கழிக்கின்றோம்? ஓய்வு, இன்றைக்கு விடுமுறை நாள், இன்றைக்கு ஓய்வு நாள், நான் நினைத்தவாறு எனது நேரத்தை கழிக்கலாம், எனது நேரத்தை போக்கலாம் என்று உலகத்திலே வாழ முடியாது. ஓய்வு நேரத்தை கூட நாம் எப்படி கழித்தோம்? அல்லாஹ்வுக்கு திருப்தியான முறையிலே கழித்தோமா? தொழுகையை நாங்கள் முறையாக பேணிக் கொண்டோமா? அல்லாஹ் தஆலா விரும்பக்கூடிய பாதையில் நமது நேரத்தை கழித்தோமா என்று நிச்சயமாக விசாரிக்கப்படுவோம். எனவே நபி அவர்கள் சொன்னார்கள், மக்பூன், அதிகமான மக்கள் அந்த நியமத்திலே ஏமாற்றப்படுகின்றார்கள். எப்படி வேண்டுமானாலும் அந்த ஓய்வு நேரத்தை கழிக்கலாம் என்ற மனோநிலையோடு இன்றைக்கு உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே இன்றைக்கு நமது ஓய்வு நேரம் திட்டமிடப்பட வேண்டும், நமது ஓய்வு நேரம் சரியான முறையிலே பயன்படுத்தப்பட வேண்டும் என்பதையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, நமது நேரங்களை இன்றைக்கு சரியாக முகாமைத்துவப்படுத்துகின்ற பண்பு நம்மிடத்திலே இருக்க வேண்டும். இன்றைக்கு நாங்கள் பார்க்கின்ற உலகத்திலே டைம் மேனேஜ்மெண்ட், அதாவது நேர முகாமைத்துவத்தை பற்றி நிறையவே பேசுகின்றார்கள். அதற்காக வேண்டி நிறைய ஒர்க் ஷாப்புகளை நடத்துகின்றார்கள். நிறைய வழிகாட்டல் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை இன்றைக்கு உலகளாவிய ரீதியிலே நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் நேர முகாமைத்துவத்தை பற்றி இஸ்லாம் பேசி இருப்பதை போன்று உலகத்தில் வேறு எந்த மார்க்கமும் பேசவில்லை. ஆனால் இன்றைக்கு நம்மை பற்றி வரக்கூடிய விமர்சனம் என்ன தெரியுமா? முஸ்லிம்களை பற்றி வரக்கூடிய விமர்சனம் என்ன தெரியுமா? இரண்டு பிரச்சனைகள் முஸ்லிம் சமுதாயத்திலே இருக்கின்றன, தீர்க்க முடியாத பிரச்சனைகள். நம்மை எப்படி அடையாளப்படுத்துகின்றார்கள்? இரண்டு பிரச்சனைகள் முஸ்லிம் சமுதாயத்திலே தீர்க்க முடியாத பிரச்சனைகளாக இருக்கின்றன. அதிலே ஒன்றுதான் முஸ்லிம்களுக்கு மத்தியிலே நேர முகாமைத்துவம் கிடையாது. நேர முகாமைத்துவம் கிடையாது. 9 மணிக்கு என்றால் 9:30, 10 மணி என்றால் 10:30, இதுதான் முஸ்லிம்களுடைய நேரம் என்று மாற்று மதத்தினர்கள் எங்களை பார்த்து விமர்சிக்கின்ற அளவுக்கு நமது செயற்பாடுகள் இருக்கின்றன. நேர முகாமைத்துவம் முஸ்லிம்களுக்கு மத்தியிலே கிடையாது. அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே தொழுகையை நேர முகாமைத்துவத்தோடு சேர்த்து தான் நமக்கு கடமையாக்கினான். அதாவது இந்த உலகத்திலே எங்களுக்கு இபாதத்துக்களை செய்கின்ற அந்த நேரங்களை அல்லாஹ் தஆலா வரையறுத்திருக்கின்றான். இந்த நேரத்தில் இந்த இபாதத், இந்த நேரத்தில் இந்த இபாதத் என்று இப்படி ஒவ்வொரு இபாதத்துக்கும் நேரத்தை வரையறுத்து அல்லாஹ் தஆலா நமக்கு கடமையாக்கி இருக்கின்றான் என்றால், அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, இஸ்லாம் இந்த டைம் மேனேஜ்மெண்டை பற்றி பேசி இருக்கின்ற அளவுக்கு உலகத்தில் எந்த மார்க்கமும் பேசவில்லை, எந்த மதமும் பேசவில்லை. ஆனால் முஸ்லிம்களுக்கு மத்தியிலே தீர்க்க முடியாத பிரச்சனை என்று மற்ற மதத்தினர்கள் நம்மை பார்த்து விமர்சிக்கின்ற அளவுக்கு அந்த பிரச்சனை நம்மிடத்தில் இருக்கின்றது. இது முதலாவது பிரச்சனை. இரண்டாவது பிரச்சனை என்ன? முஸ்லிம்களுக்கு மத்தியிலே பட்ஜெட் பண்ணி செலவு செய்ய மாட்டார்கள். அவர்கள் பட்ஜெட் பண்ணி செலவு செய்ய மாட்டார்கள்.
பணம் கையிலே வந்துவிட்டால் திக்கு திசை தெரியாமல் அப்படியே செலவழித்து முடித்து விடுவார்கள். அதற்கு பிறகு தங்க ஆபரணங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு வங்கிக்கு செல்லக்கூடிய காட்சிகளை அதிகமாக முஸ்லிம் சமுதாயத்தில் நாங்கள் பார்க்கலாம். அன்புள்ள சகோதரர்களே, பணம் கிடைத்தால் அதை சரியாக திட்டமிட்டு பட்ஜெட் பண்ணி செலவு செய்கின்ற பண்பு முஸ்லிம் சமுதாயத்திலே கிடையாது என்று நம்மை பார்த்து விமர்சிக்கின்ற அளவுக்கு நம்மிடத்திலே பிரச்சனை இருக்கின்றது. எனவே நேர முகாமைத்துவம் முஸ்லிம் சமுதாயத்திலே தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது என்று மற்றவர்கள் நம்மை பார்த்து விமர்சிக்கின்ற அளவுக்கு இன்றைக்கு நமது செயற்பாடுகள் இருக்கின்றன. அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, இமாம் ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஒரு அழகான கருத்தை எங்களுக்கு சொல்லுகின்றார்கள். நேரத்தின் பெருமதியை எப்படி சஹாபாக்கள் புரிந்து வைத்திருந்தார்கள் என்பதை பற்றி சொல்லுகின்ற நேரத்தில் சொன்னார்கள், அத்ரக்து அக்வாமன் கானு அலா அவ்காத்திஹிம் அஸத்த மின்கும் ஹிர்ஸன் அலா தராஹிமிக்கும் வதனானீரிக்கும். நீங்கள் உங்களுடைய திர்ஹம், உங்களுடைய தீனார், உங்களுடைய பொருளாதாரத்தின் மீது உங்களுக்கு எவ்வளவு ஆசை இருக்கின்றதோ அதை விட நேரத்தின் மீது ஆசையை அதிகமாக வைத்திருந்த ஒரு சமுதாயத்தை நான் இந்த உலகத்தில் கண்டேன் என்று சொல்லுகின்றார்கள். சஹாபாக்களை பற்றி பேசுகின்றார்கள். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, பொருள் மோகம் அவர்களிடத்தில் இருக்கவில்லை, பண மோகம் அவர்களிடத்தில் இருக்கவில்லை. ஆனால் நேரம் வீணாக கழியக்கூடாது, ஒரு நிமிடமும் வீணாக கழியக்கூடாது என்பதில் பேராசை கொண்டவர்களாக அந்த சஹாபாக்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து காட்டினார்கள் என்றால் இவர்களுடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு திருப்பு முனையாக இருக்க வேண்டும். நமக்கு பாடங்களையும் படிப்பினைகளையும் சுமந்து வர வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, நேரங்களை நாங்கள் திட்டமிட்டுக் கொள்ள வேண்டும். நேரங்களை நாங்கள் அதாவது இபாதத்துக்களை நிறைவேற்றுவதற்கு, ஃபர்லான காரியங்களை நிறைவேற்றுவதற்கு, சுன்னத்தான இபாதத்துக்களில் ஈடுபடுவதற்கு, அதே போன்று உலக காரியங்கள், நமது வியாபாரம், நமது படிப்பு, இப்படியான உலக காரியங்களில் நாம் ஈடுபடுவதாக இருந்தாலும் நேரத்தை சரியாக திட்டமிட்டு ஒவ்வொரு செயலுக்கும் குறிப்பிட்ட நேரங்களை நாங்கள் வகுத்து இந்த உலகத்திலே நேரத்தை முகாமைத்துவப்படுத்துகின்ற பக்குவத்தோடு வாழ வேண்டும் என்பதற்கு இஸ்லாத்திலே மிக தெளிவான வழிகாட்டல்கள் இருக்கின்றன. அதே போன்று அன்புள்ள சகோதரர்களே, இந்த உலகத்திலே ஒரு மனிதன் சந்திக்கக்கூடிய நேரங்களை இஸ்லாமிய அறிஞர்கள் 4ஆக வகுக்கின்றார்கள். 4 நேரங்களைத்தான் ஒரு மனிதன் உலகத்திலே சந்திக்க முடியும், 5வது ஒன்று கிடையாது என்று சொல்லிவிட்டு சொல்லுகின்றார்கள். அதிலே ஒன்றுதான் அந்நியமா, அந்நியமா அருட்கொடை, 2வது வல் பலியா சோதனை, 3வது வத்தா இறைவனுக்கு கட்டுப்படுவது, 4வது வல் மாசியா இறைவனுக்கு மாறு செய்வது. ஒன்றோ ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய நேரம் அல்லாஹ்வுடைய அருட்கொடையாக இருக்கும், அல்லது ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய நேரம் அவனுக்குரிய சோதனையாக இருக்கும், அல்லது அவனுக்கு கிடைக்கக்கூடிய நேரம் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுகின்ற செயலாக இருக்கும், அல்லது 4வது அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடிய ஒரு செயலாக இருக்கும். இதுதான் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் சந்திக்கக்கூடிய 4 வகையான நேரங்கள் என்று இஸ்லாமிய அறிஞர்கள் எங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றார்கள். ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா நேமத்தை கொடுத்து விட்டால், அருட்கொடையை கொடுத்து விட்டால், நிச்சயமாக அந்த மனிதன் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதற்கு கடமைப்பட்டிருக்கின்றான். அவன் நன்றி செலுத்த வேண்டும். அதே போன்று அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனை சோதிக்கின்றான் என்றால் அந்த சோதனையில் அவன் பொறுமை காக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய கத்ரை, அல்லாஹ்வுடைய கலாவை அவன் திருப்தியோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லது இறைவனுக்கு கட்டுப்படுகின்ற ஒரு வாய்ப்பை அல்லாஹ் தஆலா அவனுக்கு கொடுத்தால் அல்லாஹ்வுக்கு அவன் நன்றி செலுத்த வேண்டும். அந்த வாய்ப்பை மிகச் சிறப்பாக அவன் பயன்படுத்த வேண்டும். அல்லாஹ்வுக்கு மாறு செய்கின்ற ஒரு வாய்ப்பை அவனுக்குரிய நேரமாக அல்லாஹ் தஆலா கொடுத்தால் அதற்காக அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து இஸ்திக்ஃபார் செய்து அந்த பாவத்திலிருந்து மீளக்கூடிய பக்குவத்தோடு இந்த உலகத்தில் அவனது வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். எனவே ஒன்றோ அருட்கொடையாக இருக்கும், அல்லது சோதனையாக இருக்கும், அல்லது இறைவனுக்கு கட்டுப்படுவதாக இருக்கும், அல்லது இறைவனுக்கு மாறு செய்வதாக இருக்கும். இதுதான் ஒரு மனிதன் இந்த உலகத்திலே சந்திக்கக்கூடிய 4 வகையான நேரங்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போன்று இமாம் அல் ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் மிக முக்கியமான ஒரு தாபிஈ, ஹதீஸ் துறைக்கு மிக பெரும் பங்காற்றிய ஒருவர் அழகான ஒரு கருத்தை பதிவு செய்கின்றார்கள். எப்படி? இப்னு ஆதம், ஆதமுடைய மகனே, இன்னமா அந்த ஐயாம், நீ சில நாட்கள், நீயே சில நாட்கள் தான். இதா தஹப யௌமுன் தஹப பஅதுக, ஒரு நாள் கழிந்து விட்டால் உன்னில் சில பகுதி சென்று விட்டது. ஒரு நாள் கழிந்து விட்டால் உன்னில் ஒரு பகுதி சென்று விட்டது. அதே போன்று ஆதமுடைய மகனே, உனது பகல் நேரம் இருக்கின்றதே,
இது உன்னுடைய விருந்தாளி, உனக்குரிய பகல் நேரம், உன்னுடைய விருந்தாளி. அந்த விருந்தாளிக்கு நீ உபகாரம் செய்தால், அந்த விருந்தாளியை நல்ல முறையிலே கவனித்தால், அந்த பகல் நேரம் மாலையில் திரும்புகின்ற நேரத்தில் உன்னை புகழ்ந்து விட்டு திரும்பி செல்லும். அதே போன்று அந்த விருந்தாளியை முறையாக நீ உபசரிக்கவில்லை என்றால், சரியாக நீ கவனிக்கவில்லை என்றால், உனக்கு ஏசிக்கொண்டு உன்னை திட்டிக் கொண்டு அந்த விருந்தாளி மாலை நேரத்தில் உன்னை விட்டு பிரியாவிடை பெற்று செல்லும் என்ற அழகான ஒரு கருத்தை பதிவு செய்கின்றார்கள். அதே போன்று உலகம் என்பது 3 நாட்கள் தான். உலகம் என்பது 3 நாட்கள் தான். வாழ்க்கை என்பது 3 நாட்கள் தான். நேற்று என்பது கடந்து சென்று விட்டது. நாளை என்பதை அடைவோமா என்பது நிச்சயமற்றது. இன்று உறுதியானது. இன்று என்பது உறுதியானது. அதை நாம் பயன்படுத்த வேண்டும். எமது காரியங்களை, நமது செயற்பாடுகளை, நமது இபாதத்துக்களை காலம் தாழ்த்த கூடாது. நாளைக்கு செய்வோம், பிறகு பார்ப்போம் என்றெல்லாம் காலம் தாழ்த்த கூடாது. நாளையை நாம் அடைவோமா என்பது நிச்சயமற்றது. நேற்று என்பது கடந்து சென்று விட்டது. இன்று என்பது உறுதியானது. அதை நாங்கள் சரியாக பயன்படுத்த வேண்டும். எனவே வாழ்க்கை என்பது 3 நாட்கள். நேற்று, இன்று, நாளை. நேற்று என்பதும் நாளை என்பதும் நம்மால் பயன்படுத்த முடியாது அல்லது திட்டமிட முடியாது. இன்று கையில் இருக்கக்கூடியது உறுதியானது. அதை நாங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற அழகான ஒரு கருத்தை பதிவு செய்கின்றார்கள். அதே போன்று அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், அதாவது மா நதிம்து அலா ஷைஇன் நதமி அலா யௌமின் கரபத் ஷம்சுஹு நகஸ ஃபீஹி அஜலி வலம் யஸ்தத் ஃபீஹி அமலி. அதாவது இந்த உலகத்திலே நான் மிக கூடுதலாக கவலைப்பட்ட விடயம் என்ன தெரியுமா? நான் மிக கூடுதலாக கவலைப்பட்ட விடயம் என்ன தெரியுமா? என்னுடைய வாழ்க்கையில் ஒரு நாள் கழிந்து சென்று விட்டால், அந்த கழிந்த நாளில் எந்த ஒரு அமலையும் நான் செய்யவில்லை என்றால், அமல் செய்யாமல் கழிந்த அந்த நாளை பற்றி நான் மிக கூடுதலாக கவலைப்படுவேன். அதை பற்றித்தான் மிக கூடுதலாக கவலைப்படுவேன். எனக்கு கிடைக்க இருந்த பொருளாதாரம் கிடைக்கவில்லையே, எனக்கு கிடைக்க இருந்த லாபம் கிடைக்கவில்லையே என்றெல்லாம் கவலைப்பட மாட்டேன். நான் மிக கூடுதலாக கவலைப்படுகின்ற காரியம், எனது வாழ்க்கையில் ஒரு நாள் நான் அமல் செய்யாமல் கழிந்து சென்றால் அந்த நாளின் மீது அதிகம் நான் கவலைப்படுவேன் என்று சொல்லக்கூடிய கருத்தை நாங்கள் பார்க்கலாம். எனவே அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உலகத்திலே நேரத்தை வீணாக்குவது என்பது அஷத்து மினல் மௌத், மௌத்தை விட பயங்கரமானது, மௌத்தை விட மிகவும் பாரதூரமானது. நேரத்தை வீணாக்குவது என்பது, அந்த நேரத்தை நாங்கள் எப்படி பயன்படுத்தினோம் என்ற கேள்வி நிச்சயமாக நம்மிடத்திலே தொடுக்கப்பட இருக்கின்றது என்பதை நாம் எச்சரிக்கையோடு புரிந்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை எல்லாம் எப்படியெல்லாம் பயன்படுத்தினார்கள் என்று எங்களுக்கு தெரியும். நபிகளாருடைய இபாதத்துக்கள் எப்படி இருந்தன, நபிகளாருடைய வணக்க வழிபாடுகள் எப்படி இருந்தன. நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படக்கூடிய பக்குவத்தோடு இந்த உலகத்திலே பின்பற்றப்படுவதற்கு தகுதியான, அல்லாஹ் விரும்பக்கூடிய ஒரு அடியானாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து காட்டினார்கள். கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை எல்லாம் பயன்படுத்தினார்கள். கால்கள் வீங்குகின்ற அளவுக்கு நின்று வணங்கினார்கள். பாவங்கள் மன்னிக்கப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதர், முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதர், சுவர்க்கம் என்று உத்தரவாதம் கொடுக்கப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதர் கால்கள் வீங்குகின்ற அளவுக்கு நின்று வணங்குகின்றார்கள். கேட்கப்படுகின்றது, உங்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விட்டானே, நீங்கள் ஏன் இப்படி சிரமப்பட வேண்டும்? ஏன் கால்கள் வீங்குகின்ற அளவுக்கு நின்று வணங்க வேண்டும்? நபி அவர்கள் சொன்னார்கள், அஃபலா அகூனு அப்தன் ஷக்கூரா, நன்றியுள்ள ஒரு அடியானாக நான் வாழக்கூடாதா? நன்றியுள்ள அடியானாக நான் இருக்கக்கூடாதா என்று கேட்டார்கள். எனவே இந்த உலகத்திலே நாங்கள் இபாதத்துக்களில் எந்த அளவுக்கு ஆர்வம் காட்ட வேண்டும், வணக்க வழிபாடுகளில் நாம் எந்த அளவுக்கு ஆர்வம் காட்ட வேண்டும் என்பதற்கு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றில் மிக தாராளமான முன்மாதிரிகள் நமக்கு இருக்கின்றன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று தாவா செய்வதற்கான 4 விடயங்களை சொல்லிக் கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு நபி அவர்களுக்கு கிடைத்தால் அதை மிகச்சரியாக பயன்படுத்துவார்கள். பாருங்கள், ஒரு முறை அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகளாருக்கு பின்னால் ஒட்டகத்திலே அமர்ந்து வருகின்றார்கள். அந்த நேரத்திலே நபி அவர்கள் அந்த சிறுவனை பார்த்து, அந்த சிறு நபித்தோழரை பார்த்து சொல்லுகின்றார்கள், யா குலாம், சிறுவனே, இன்னி உஅல்லிமுக கலிமாத், உனக்கு நான் சில வார்த்தைகளை கற்றுத் தருகின்றேன், உனக்கு நான் சில செய்திகளை சொல்லித் தருகின்றேன். இஹ்ஃபதில்லாஹ யஹ்ஃபதுக், நீ அல்லாஹ்வை பாதுகாத்தால் அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான். நீ அல்லாஹ்வை பாதுகாத்தால் உனக்கு முன்னால் அல்லாஹ்வுடைய உதவியை நீ கண்டுகொள்வாய். நீ கேட்டால் அல்லாஹ்விடத்திலே கேள்,
நீ உதவி தேடினால் அல்லாஹ்விடத்திலே உதவி தேடு என்று அகீதாவை, ஈமானை அந்த சிறுவனுக்கு நபி அவர்கள் கற்றுக் கொடுக்கின்றார்கள் என்றால் வாய்ப்புகளை எப்படி பயன்படுத்தினார்கள், தாவா செய்வதற்குரிய வாய்ப்புகளை நபி அவர்கள் எப்படி பயன்படுத்தினார்கள் என்பதை பாருங்கள். அதே போன்று ஒரு முறை உமர் இப்னு அபி சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு சிறு நபித்தோழர் அப்படியே ஒன்றாக சாப்பிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். உணவு தட்டிலே அவருடைய கை அப்படி அங்கும் இங்குமாக சென்று கொண்டிருக்கின்றது. அந்த நேரத்தில் அந்த சிறுவனை பார்த்து நபி அவர்கள் அறிவுரை சொல்லுகின்றார்கள், யா குலாம், சிறுவனே, சம்மில்லா, அதாவது அல்லாஹ்வுடைய பெயரை கூறு, வக்குல் பியமீனிக், உனது வலது கையால் சாப்பிடு, வக்குல் மிம்மா யலீக், உனக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியதை சாப்பிடு என்று அந்த சிறுவனுக்கு நபி அவர்கள் அறிவுரை சொல்லுகின்றார்கள். எனவே அறிவுரை சொல்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கின்றதா? மிகச் சிறப்பாக பயன்படுத்துவார்கள். இன்றைக்கு நாங்கள் பார்க்கின்றோம், நமக்கு மத்தியிலே அறிவுரை சொல்லுவதற்கு, ஆலோசனைகளை சொல்லுவதற்கு, இஸ்லாமிய வழிகாட்டல்களை சொல்லுவதற்கு வாய்ப்புகள் மிக தாராளமாக இருக்கின்றன. ஆனால் கண்டுகொள்ளாமல் இருக்கின்றோம். வாய்ப்புகளை பயன்படுத்துவதில்லை, வாய்ப்புகளை சரியாக நாங்கள் பயன்படுத்துவதில்லை. இப்படியான ஒரு மந்த நிலையில் இன்றைக்கு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அறிவுரை சொல்வதற்குரிய வாய்ப்பு கிடைக்கின்றதா? ஒரு நல்ல விடயத்தை கற்றுக் கொடுப்பதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கின்றதா? மிகச் சிறப்பாக நாங்கள் பயன்படுத்த வேண்டும். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறுவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்கான வாய்ப்புகளாக தனக்குரிய சந்தர்ப்பங்களை பயன்படுத்தினார்கள் என்றால் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு எங்களுக்கு நிறைய படிப்பினைகளை சுமந்து வரக்கூடிய வரலாறு என்பதையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு சந்தர்ப்பத்திலே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய சிறப்பை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு நிற்கதியான இக்கட்டான நிலை நபி அவர்களுக்கு ஏற்படுகின்றது. எங்களுக்கு தெரியும், இருவருக்கு மத்தியில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டு இருவரும் நபிகளாரிடத்திலே வருகின்றார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகளாரிடத்திலே வரக்கூடிய நேரத்திலே அங்கே அவருக்கு முன்னால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகளாரிடத்திலே வந்து விட்டார்கள். எனவே இந்த இடத்திலே அபூபக்கருடைய சிறப்பை உமருக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஒரு நிலை நபி அவர்களுக்கு ஏற்படுகின்றது. அந்த நேரத்திலே அங்கே குழுமி இருந்த மக்களை பார்த்து நபி அவர்கள் கேட்கின்றார்கள், இன்னல்லாஹ பஅஸனி இலைக்கும் ஃபகுல்தும் கதப்த, அல்லாஹ் தஆலா என்னை உங்களிடத்திலே ஒரு தூதராக அனுப்பி வைத்த பொழுது நான் சொல்லுவது பொய் என்று நீங்கள் எல்லோரும் சொன்னீர்கள். நான் சொல்லுவது பொய் என்று நீங்கள் எல்லோரும் சொன்ன அந்த நேரத்திலே வகால அபூபக்கர் சதக்த, அபூபக்கர் மாத்திரம் நீங்கள் உண்மைதான் சொல்லுகிறீர் என்று என்னை ஏற்றுக்கொண்டார். அப்படிப்பட்ட ஒரு தோழராக, அப்படிப்பட்ட ஒரு மனிதராக, அப்படியான சிறப்புக்கு சொந்தக்காரராக அபூபக்கர் இருக்கின்றார் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்திலே உமருக்கும் ஏனைய நபி தோழர்களுக்கும் அபூபக்கருடைய சிறப்பை சொல்லுகின்றார்கள். அதே போன்று சொல்லுகின்றார்கள், வவாசானி பினஃப்ஸிஹி வமாலிஹி, தன்னுடைய உயிரையும் தன்னுடைய பொருளாதாரத்தையும் எனக்கு சமனாக அவர் பங்கு வைத்தார், சரிசமனாக எனக்கு பங்கு வைத்தார். எனவே ஃபஹல் அன்தும் தாரிகூலி சாஹிபி, இவர் என்னுடைய தோழர், எனக்காக என்னுடைய தோழரை நீங்கள் விடமாட்டீர்களா என்று கேட்கின்றார்கள். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தர்ப்பத்தை எப்படி பயன்படுத்தினார்கள் என்பதை பாருங்கள். அபூபக்கருக்குரிய ஒரு நிற்கதியான நிலை, ஒரு இக்கட்டான நிலை, ஒரு பிரச்சனைக்குரிய சூழல் ஏற்படுகின்றது. அந்த நேரத்திலே அபூபக்கர் ரலியல்லாஹு அவருடைய தியாகங்களை சொல்லி, அவருடைய சிறப்புகளை சொல்லி, அந்த இடத்திலே இருந்த அந்த மக்களுடைய உள்ளத்திலே அபூபக்கரை பற்றிய நல்லெண்ணத்தை ஏற்படுத்துவதற்காக வேண்டி இந்த சந்தர்ப்பத்தை நபி அவர்கள் எப்படி பயன்படுத்தினார்கள் என்பதை பாருங்கள். அதே போன்று அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, எங்களுக்கு தெரியும் சஹாபாக்கள் எப்படியெல்லாம் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை இறைவனுக்கு கட்டுப்படுவதற்காக வேண்டியும் இபாதத்துக்களை நிறைவேற்றுவதற்காக வேண்டியும் எப்படியெல்லாம் பயன்படுத்தினார்கள் என்று எங்களுக்கு தெரியும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகின்றார்கள், ஒரு முறை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தர்மம் செய்யுமாறு எங்களுக்கு சொன்னார்கள். எப்படியான சூழ்நிலை தெரியுமா? பஞ்சம், பட்டினி, வறட்சி, தர்மம் செய்வதற்கு பெரிய அளவில் பொருளாதாரம் கையில் இல்லாத நிலை. அந்த நேரத்திலே தர்மம் செய்யுமாறு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொன்னார்கள். அந்த நேரத்திலே என்னிடத்திலே கொஞ்சம் பொருளாதாரம் இருந்தது. அவர் சொல்லுகின்றார், என்னிடத்திலே கொஞ்சம் பொருளாதாரம் இருந்தது. இந்த நேரத்தில் இந்த பொருளாதாரத்தை பயன்படுத்தி அபூபக்கரை மிஞ்ச வேண்டும் என்று நான் விரும்பினேன். வளமையாக எல்லோரையும் மிகைக்கக்கூடியவராக அபூபக்கர் இருக்கின்றார். தர்மம் செய்கின்ற விடயத்தில் எங்கள் எல்லோரை விடவும் அதிகமாக தர்மம் செய்யக்கூடியவராக அபூபக்கர் இருக்கின்றார். இன்றைக்கு என்னிடத்திலே பொருளாதாரம் இருக்கின்றது. நபி அவர்கள் தர்மம் செய்யுங்கள் என்று சொன்ன நேரத்திலே என்னிடத்திலே பொருளாதாரம் இருந்தது.
இன்றைக்கு அபூபக்கரை மிகைக்க வேண்டும், இன்றைக்கு அபூபக்கரை விட அதிகம் தர்மம் செய்ய வேண்டும் என்று அவர் முடிவெடுக்கின்றார்கள். வீட்டுக்கு செல்லுகின்றார்கள், பொருளாதாரத்தை எடுக்கின்றார்கள், சரி பாதியாக பிரிக்கின்றார்கள், அரைவாசியை எடுத்துக்கொண்டு வந்து நபிகளாரிடத்திலே கொடுக்கின்றார்கள். நபி அவர்கள் அந்த தோழரை பார்த்து, உமரே, நீங்கள் அதாவது மாதா அபகைத லி அஹ்லிக், உங்களுடைய குடும்பத்தாருக்கு, உங்களுடைய மனைவிக்கு நீங்கள் எதை வைத்து விட்டு வந்தீர்கள் என்று கேட்ட நேரத்திலே ஃபகுல்து மிஸ்லஹு, இதே போன்ற ஒரு பங்கை நான் வைத்து விட்டு வந்தேன், இதே போன்ற ஒரு பங்கை நான் வைத்து விட்டு வந்தேன் என்று சொல்லுகின்றார்கள். அந்த நேரத்திலே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய பொருளாதாரத்தோடு வருகின்றார்கள், நபிகளாரிடத்திலே வந்து கொடுக்கின்றார்கள். நபி அவர்கள் கேட்கின்றார்கள், அபூபக்கரே, உங்களுடைய குடும்பத்தாருக்கு, வீட்டில் உள்ளவர்களுக்கு நீங்கள் எதை வைத்து விட்டு வந்தீர்கள் என்று கேட்ட நேரத்திலே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள், அபகைது லஹுமுல்லாஹ வ ரசூலஹு, என்னுடைய குடும்பத்தாருக்கு அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நான் வைத்து விட்டு வந்திருக்கின்றேன் யா ரசூலல்லாஹ், இருக்கக்கூடிய மொத்த பொருளாதாரத்தையும் இதோ நான் எடுத்து வந்திருக்கின்றேன் யா ரசூலல்லாஹ் என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மொத்த பொருளாதாரத்தையும் கொண்டு வந்து நபிகளாரிடத்திலே தர்மம் செய்கின்றார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள், நான் எனக்குள் ஒரு முடிவெடுத்துக் கொண்டேன், எப்படி, லா அஸ்பிகுஹு இலா ஷைஇன் அபதன், இதற்கு பிறகு அபூபக்கரோடு நான் போட்டி போட மாட்டேன், இதற்கு பிறகு அபூபக்கரோடு நான் போட்டி போட மாட்டேன், என்னால் அபூபக்கரை ஒருபொழுது முந்த முடியாது என்பதை நான் உறுதியாக ஏற்றுக்கொள்கின்றேன் என்று சொல்லுகின்றார்கள். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை எப்படியெல்லாம் சஹாபாக்கள் பயன்படுத்தினார்கள் என்பதை பாருங்கள். அதே போன்று எங்களுக்கு தெரியும், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல் குர்ஆனை ஒன்று திரட்டியவர், அதாவது ஒரே முறையில் அல் குர்ஆனை ஓதுகின்ற அந்த அடிப்படை ஏற்படுத்துகின்றார்கள். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக அல் குர்ஆனை ஓதிக்கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்திலே அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தனக்கு ஒரு மிக சிறப்பான ஒரு வாய்ப்பு கிடைக்கின்றது. எல்லோரையும் ஒருமுகப்படுத்தப்பட்ட திலாவத்திலே ஒன்று சேர்ப்பதற்கான வாய்ப்பு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கிடைக்கின்றது. அதை மிகச் சிறப்பாக அவர்கள் பயன்படுத்தியதை வரலாறு எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றது. அதே போன்று அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, நம் அனைவருக்கும் தெரிந்த ஒரு வரலாறு தான், நம் அனைவருக்கும் தெரிந்த ஒரு செய்திதான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேடி வந்த ஒரு விருந்தாளியை ஒரு அன்சாரி தோழர் எப்படி கவனித்தார் என்பதை பாருங்கள். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, நபிகளாரிடத்தில் ஒரு விருந்தாளி வருகின்றார், அந்த விருந்தாளியை உபசரிக்க வேண்டும், அவரை கவனிக்க வேண்டும், வீட்டில் என்ன இருக்கின்றது என்று கேட்டு நபி அவர்கள் செய்தி அனுப்புகின்றார்கள் மனைமார்களுக்கு. பதில் வருகின்றது, எங்களிடத்தில் தண்ணீரை தவிர வேறு எந்த ஒன்றும் கிடையாது, தண்ணீரை தவிர வேற எந்த ஒன்றும் கிடையாது என்று பதில் வருகின்றது. நபி அவர்கள் சஹாபாக்களை பார்த்து கேட்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதரின் விருந்தாளியை உபசரிப்பதற்கு உங்களில் யார் தயார் என்று கேட்கின்றார்கள். ஒரு அன்சாரி தோழர் முன் வருகின்றார், யா ரசூலல்லாஹ், அவரை என்னிடத்தில் ஒப்படையுங்கள், நான் அவரை அழைத்துக் கொண்டு சென்று அவருக்கு உணவு கொடுக்கின்றேன் என்று அந்த தோழரை அழைத்துக் கொண்டு வீட்டுக்கு செல்லுகின்றார்கள். மனைவிடத்திலே கேட்கின்றார், இப்படி ரசூலுல்லாஹ்வுடைய விருந்தாளி அழைத்து வந்திருக்கின்றேன், வீட்டில் என்ன இருக்கின்றது, அவரை உபசரிக்க வேண்டும், அவரை கவனிக்க வேண்டும், என்ன இருக்கின்றது என்று கேட்கின்றார்கள். மனைவி சொல்லுகின்றார், குழந்தைகளுடைய உணவை தவிர மேலதிகமாக எந்த ஒன்றும் வீட்டில் கிடையாது, குழந்தைகளுக்குரிய உணவை தவிர மேலதிகமாக எந்த ஒன்றும் வீட்டில் கிடையாது, இருந்தாலும் நபி அவருடைய விருந்தாளியை நாம் கவனிப்போம். இருவரும் முடிவெடுக்கின்றார்கள், உணவை நீங்கள் சமைக்க வேண்டும். மனைவிக்கு சொல்லுகின்றார், உணவை நீங்கள் சமையுங்கள், குழந்தைகளை தூங்கச் செய்யுங்கள். உணவை சமைக்கின்றார்கள், குழந்தையை தூங்கச் செய்கின்றார்கள், சமைத்த உணவை எடுத்து வைக்கின்றார்கள். அந்த விளக்கை சரி செய்வது போன்று மனைவி விளக்கை அணைத்து விடுகின்றாள். கணவன் மனைவி இருவரும் சாப்பிடுவதை போன்று பாசாங்கு செய்கின்றார்கள். விருந்தாளி வயிறார சாப்பிடுகின்றார். மறுநாள் இருவரும் நபிகளாரிடத்திலே செல்லுகின்றார்கள். நபி அவர்கள் இருவரையும் பார்த்து சொல்லுகின்றார்கள், நேற்று இரவு நீங்கள் நடந்து கொண்ட உங்களுடைய அந்த நடவடிக்கையை பார்த்து அல்லாஹ் தஆலா ஆனந்த சிரிப்பு சிரிக்கின்றான், ஆச்சரியம் அடைகின்றான் என்று இருவருக்கும் நபி அவர்கள் நற்செய்தி சொன்னார்கள். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, உபசரிப்பதற்கு உணவு கிடையாது, உபசரிப்பதற்கு உணவு கிடையாது, இருந்தாலும் இருக்கக்கூடிய உணவை கொண்டு விருந்தாளியை கவனித்து தர்மத்தின் நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும், விருந்தாளியை உபசரித்த நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற விடயத்திலே சஹாபாக்கள் காட்டிய ஆர்வத்தை பாருங்கள். மனைமார்கள் கணவன்மாருக்கு இந்த விடயத்திலே ஒத்துழைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நமது வீடுகளுக்கு ஒரு விருந்தாளியை ஏற்கனவே தகவல் கொடுக்காமல் திடீரென்று அழைத்து செல்லால் அங்கே பூகம்பங்கள் வெடிக்கும்,
அங்கே மனைவியுடைய முகத்தை பார்க்க முடியாது, வீட்டில் இருக்கக்கூடிய முகத்தை பார்க்க முடியாது. அதுவும் சரியாக நேரத்திற்கு அழைத்து சென்றால் அங்கே பிரச்சனை ஏற்படும். ஆனால் சஹாபாக்களுடைய பக்குவத்தை பாருங்கள், பண்பாடுகளை பாருங்கள். விருந்தாளியை கவனிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதரின் விருந்தாளி, நபி அவர்களிடமிருந்து நான் அழைத்து வந்த விருந்தாளி உபசரிக்க வேண்டும். குழந்தைகளுக்குரிய உணவை கொடுத்தாவது உபசரிக்க வேண்டும் என்ற விடயத்திலே எந்த அளவுக்கு அவர்கள் கவனம் செலுத்தினார்கள். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிய வசனத்தை இறக்குகின்றான். எப்படி? வயூசிரூன அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கான பிஹிம் ஹஸாஸா. அவர்களுக்கு கடுமையான தேவை இருந்தும் பிறருடைய தேவைக்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் என்று இப்படிப்பட்ட நபித்தோழர்களை சிலாகித்து புகழ்ந்து அல் குர்ஆனிய வசனத்தை அல்லாஹ் தஆலா இறக்கி வைக்கின்றான். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, சந்தர்ப்பங்களை எப்படியெல்லாம் பயன்படுத்தினார்கள் என்பதை பாருங்கள். அது மாத்திரமல்ல, சிறுவர்கள் எப்படியெல்லாம் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தினார்கள், சிறுவர்கள் எப்படியெல்லாம் வாய்ப்புகளை பயன்படுத்தினார்கள். அம்ர் இப்னு சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு சிறிய நபித்தோழர். இவர் அதாவது மக்காவிலிருந்து வரக்கூடிய மக்களிடமிருந்து அல் குர்ஆனிய வசனங்களை, நபி அவர்களிடம் அந்த மக்கள் கற்று வரக்கூடிய வசனங்களை அப்படியே படித்து பாடமிட்டுக் கொள்ளக்கூடியவராக இருந்தார்கள். மக்கள் நீர் அருந்துவதற்கு வரக்கூடிய ஒரு இடத்தில் போய் நின்று கொள்வார். அந்த இடத்திற்கு மக்காவிலிருந்து வரக்கூடிய மக்கள் நீர் அருந்துவதற்காக வருவார்கள். அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அல் குர்ஆனிய வசனங்களை, நபி அவர்கள் அந்த தோழர்களுக்கு கற்றுக் கொடுத்த அல் குர்ஆனிய வசனங்களை அவர்களிடமிருந்து கற்றுக்கொண்டு மனப்பாடம் செய்து கொள்ளக்கூடியவராக அவர் இருந்தார்கள். அவருடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் மக்கா வெற்றியை தருணம் பார்த்து கொண்டிருந்தார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு, இஸ்லாத்திற்குள் நுழைவதற்கு மக்கா வெற்றிக்கு பிறகு நாங்கள் முடிவெடுப்போம் என்று தருணம் பார்த்து கொண்டிருந்தார்கள். மக்கா வெற்றியின் பொழுது அவருடைய தந்தை, அவருடைய குடும்பத்தார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அவருடைய தந்தை நபி அவர்களிடத்திலே சில நாட்கள் தங்கியிருந்து சில இஸ்லாமிய சட்டங்களை படித்துக் கொண்டு வீட்டுக்கு ஊருக்கு வருகின்றார். வந்து தன்னுடைய குடும்பத்தாருக்கு இந்த சட்டங்களை சொல்லுகின்றார். நான் உண்மையில் அல்லாஹ்வுடைய தூதரிடமிருந்து வருகின்றேன், உண்மையான அல்லாஹ்வுடைய தூதரிடமிருந்து நான் வருகின்றேன். அவர் இன்னின்ன காரியங்களை எங்களுக்கு ஏவினார், இன்னின்ன காரியங்களை எங்களை விட்டும் தடுத்தார், தொழுகையை பற்றி எங்களுக்கு சொன்னார், இன்ன நேரத்தில் தொழ வேண்டும் என்று எங்களுக்கு அவர் கற்றுத்தந்தார். தொழுகையுடைய நேரம் வந்துவிட்டால் ஒருவர் அதான் சொல்ல வேண்டும். உங்களில் மிக கூடுதலாக அல் குர்ஆனை சுமந்திருக்க கூடியவர் இமாமத்து செய்ய வேண்டும் என்ற சட்டத்தை அல்லாஹ்வின் தூதர் எங்களுக்கு கற்றுத்தந்தார் என்ற செய்தியை தந்தை குடும்பத்தாருக்கு சொல்லுகின்றார். அந்த நேரத்திலே தொழுகையுடைய நேரம் வருகின்றது, தொழ வேண்டும். அங்கே இருக்கக்கூடிய மக்களில் அல் குர்ஆனை கூடுதலாக சுமந்தவர் யார் என்று தேடி பார்க்கின்றார்கள். 6 வயதுடைய நான் தான் அல் குர்ஆனை கூடுதலாக சுமந்தவன் என்று என்னுடைய குடும்பம் என்னை அடையாளம் காண்கின்றார்கள். அந்த வாய்ப்பை நான் பெறுகின்றேன், நான் தொழுகை நடாத்துகின்றேன். என்னிடத்தில் ஒரு சிறிய மேலாடை தான் இருந்தது. நான் சுஜூதுக்கு சென்றால் அந்த மேலாடை அப்படியே சரிந்து விழுகின்ற அளவுக்கு ஒரு சிறிய மேலாடை தான் எனக்கு இருந்தது. எந்த அளவுக்கு என்றால் என்னுடைய பின்பகுதி தென்படும். சுஜூதுக்கு சென்றால் எனது பின்பகுதி தென்படும். பின்னால் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி, அலா துகத்தூன அன்னா இஸ்தகாரிக்கும், உங்களுடைய காரியுடைய இமாமுடைய பின்பகுதியை நீங்கள் எங்களை விட்டு மறைக்க கூடாதா என்று சொல்லுகின்ற அளவுக்கு எனது பின்பகுதி தென்பட்டது. அதற்கு பிறகு எனக்கு ஒரு பெரிய மேலாடையை தைத்து தந்தார்கள். அந்த ஆடை எனக்கு கிடைத்த காரணத்தினால் நான் அடைந்த சந்தோஷம், அப்படியான ஒரு சந்தோஷம் என்னுடைய வாழ்க்கையில் ஏற்படவே இல்லை என்று 6 வயது சிறுவன் சொல்லுகின்றான். இமாமத்து செய்கின்ற அதிகாரத்தை, இமாமத் செய்கின்ற அந்த பதவியை 6 வயது சிறுவன் பெற்றுக் கொள்கின்றான் என்றால், அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, வாய்ப்புகளை சிறுவன் பயன்படுத்துகின்றான். அதே போன்று எங்களுக்கு தெரியும், அதாவது உஹது போராட்டத்திலே அபூஜஹலை கொலை செய்தவர்கள் 2 சிறிய அன்சாரி தோழர்கள், 2 சிறிய அன்சாரி சிறுவர்கள் தான் அபூஜஹலை கொலை செய்கின்றார்கள். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த போராட்டம் நடைபெறுகின்றது. அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள், நான் முஸ்லிம்களுடைய அணியில் நின்று போராடி கொண்டிருக்கின்றேன். எனது வலது புறத்திலே ஒரு அன்சாரி சிறுவன், இடது புறத்திலே ஒரு அன்சாரி சிறுவன். நான் எனக்குள் சொல்லிக் கொண்டேன், இந்த சிறுவர்களை விட வயது கூடிய இருவருக்கு மத்தியில் நான் நின்றிருக்க வேண்டுமல்லவா என்று எனக்குள் நான் குறைப்பட்டு கொண்டேன். அப்படி இருந்த நேரத்திலே வலது புறத்திலே இருந்த சிறுவன் கண்சாடை செய்து, யா அம், சிறிய தந்தையே, உங்களுக்கு அபூஜஹலை தெரியுமா என்று கேட்கின்றார்கள். உங்களுக்கு அபூஜஹலை தெரியுமா என்று கேட்கின்றார்கள். நான் ஆச்சரியப்பட்டேன்.
மா ஹாஜத்துக இலைஹி, உனக்கு அவன்பால் என்ன தேவை இருக்கின்றது என்று நான் கேட்டேன். உடனே அவன் சொல்லுகின்றான், அல்லாஹ்வுடைய தூதரை திட்டுகின்றான், அல்லாஹ்வுடைய தூதரை அவன் தூற்றுகின்றான், வசைபாடுகின்றான் என்ற செய்தி எனக்கு கிடைத்திருக்கின்றது. இந்த இடத்தில் நான் அவனை சந்தித்தால் லா யுஃபாரிகு சவாதி சவாதஹு ஹத்தா யமூத்தல் அஜலு மின்னா, என்னுடைய உடம்பு அவனுடைய உடம்பை விட்டு பிரியாது. எதுவரைக்கும் என்றால் எங்களில் முதலாவது மரணிக்க கூடியவர் மரணிக்கின்ற வரைக்கும் என்று வீரவசனம் பேசுகின்றான். ஆச்சரியப்பட்டேன். சற்று நேரத்திலே இடதுபுறத்திலே இருந்த அன்சாரி சிறுவன் அதே கேள்வியை கேட்கின்றான். சிறிய தந்தையே, உங்களுக்கு அபூஜஹலை தெரியுமா என்று கேட்கின்றான். ஆச்சரியத்தோடு அவன் பால் உனக்கு என்ன தேவை இருக்கின்றது என்று கேட்ட பொழுது அவன் அதே பதிலை சொல்லுகின்றான். அல்லாஹ்வுடைய தூதரை திட்டுகின்றானாம், அல்லாஹ்வுடைய தூதரை வசைபாடுகின்றானாம். இந்த இடத்தில் நான் அவனை சந்தித்தால் எங்களில் முதலாவது மரணிக்க கூடியவர் மரணிக்கின்ற வரைக்கும் எனது உடம்பு அவனுடைய உடம்பை விட்டும் பிரியாது என்று வீரவசனம் பேசுகின்றான். ஆச்சரியமடைந்தேன். சற்று நேரத்தில் அபூஜஹலை பார்த்தேன். அங்கே முஸ்ரிக்களுடைய படையிலே வலம் வந்து கொண்டிருந்தார். இருவரையும் பார்த்து, இதோ நீங்கள் தேடிக்கொண்டிருந்த நபர் இருக்கின்றார் என்று அபூஜஹலை இருவருக்கும் காட்டி கொடுத்தேன். வாளை ஓங்கிக் கொண்டு சென்று இருவரும் ஒரே வெட்டாக வெட்டி அந்த இடத்திலே அபூஜஹலை கொலை செய்கின்றார்கள். இரண்டு சிறிய அன்சாரி தோழர்கள் எந்த அளவுக்கு என்றால், இவர்களை விட வயது கூடியவர்களுக்கு மத்தியில் நான் நின்று போராடி எடுக்க வேண்டும் என்று அப்துர் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு அவர்கள் நினைக்கின்ற அளவுக்கு சிறுவர்கள். ஆனால் இந்த உலகத்திலே இஸ்லாத்திற்கு மிக பெரும் எதிரியாக இருந்த அபூஜஹலை சமாதி கட்டியவர்கள், அபூஜஹலை கொலை செய்தவர்களாக அந்த இரண்டு சிறுவர்களும் தான் இருக்கின்றார்கள். ஆனந்தத்தோடு நபிகளாரிடத்திலே வந்து, யா ரசூலல்லாஹ், நாங்கள் அபூஜஹலை கொலை செய்தோம், நான் கொலை செய்தேன் என்று இரண்டு சிறுவர்களும் சந்தோஷத்தால் சொல்லுகின்றார்கள். நபி அவர்கள் கேட்கின்றார்கள், ஐயுக்குமா கத்தலஹு, உங்கள் இருவரில் யார் அவரை கொலை செய்தது என்று கேட்ட நேரத்திலே அவர்கள் இருவரும் நான் தான் கொலை செய்தேன் என்று சந்தோஷத்தில் சொல்லுகின்றார்கள். நபி அவர்கள் கேட்கின்றார்கள், உங்கள் இருவருடைய வாள்களையும் நீங்கள் துடைத்து விட்டீர்களா என்று. இல்லை என்று சொல்கிறார்கள். கொண்டு வாருங்கள் என்றார்கள். கொண்டு வந்தால் இரண்டு வாள்களிலும் இரத்தம் படிந்திருந்தது. நபி அவர்கள் இருவரையும் பார்த்து, கிலாக்குமா கத்தலஹு, நீங்கள் இருவரும் தான் அபூஜஹலை கொலை செய்திருக்கின்றீர்கள் என்று சொன்னார்கள். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, முஆத் இப்னு அம்ர் இப்னுல் ஜமூஹ், முஆத் இப்னு அஃப்ரா என்ற இரண்டு அன்சாரி தோழர்கள் தான், சிறுவர்கள் தான் அபூஜஹலை கொலை செய்தார்கள் என்றால் சந்தர்ப்பத்தை எப்படியெல்லாம் சிறுவர்கள் கூட பயன்படுத்தி இருக்கின்றார்கள் என்பதை பாருங்கள். அதே போன்று அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்கள், பெண்கள், வாலிபர்கள், வயோதிபர்கள், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே உருவாக்கிய முஸ்லிம்கள், மூமின்கள் தங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை, தங்களுக்கு கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை மிகச்சிறப்பாக பயன்படுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். அன்சாரிகள், முஹாஜிர்கள், எங்களுக்கு தெரியும், முஹாஜிர்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு சென்றதற்கு பிறகு அன்சாரிகள் செய்த தியாகம் எங்களுக்கு தெரியும். இரண்டு மனைவிமார் இருந்தால் ஒரு மனைவியை விட்டு கொடுப்பார்கள். எப்படியான மனைவியை விட்டு கொடுப்பார் தெரியுமா? அந்த முஹாஜிரை அழைத்து சொல்லுவார், உங்களுக்கு விருப்பமான பெண்ணை சொல்லுங்கள், நான் டிவோர்ஸ் பண்ணுகிறேன், அந்த பெண்ணை நீங்கள் மணந்து கொள்ளலாம் என்று தனது மனைவியை தியாகம் செய்கின்ற அளவுக்கு அந்த அன்சாரிகள் இருந்தார்கள். என்றால் தனது சொத்துக்களை சரிபாதியாக பிரித்து அரைவாசியை முஹாஜிருக்கு கொடுக்கக்கூடியவர்களாக அன்சாரிகள் இருந்தார்கள். என்றால் அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, சந்தர்ப்பங்களை எப்படியெல்லாம் அந்த சஹாபாக்கள், முஹாஜிர்களும் அன்சாரிகளும் பயன்படுத்தினார்கள் என்பதை நாங்கள் இதன் மூலம் புரிந்து கொள்ளலாம். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே, அதாவது வஸ்ஸாபிகூன ஸாபிகூன், நன்மையான காரியங்களை கொண்டு முந்தி அடித்தவர்கள், முன் சென்றவர்கள், உலாயிக்கல் முகர்ரபூன், அவர்கள் தான் அல்லாஹ்விடத்திலே மிக நெருக்கத்திற்குரியவர்கள். அல்லாஹ்விடத்திலே மிக நெருக்கத்துக்குரியவர்கள் யாரெல்லாம் முந்திக் கொண்டு நன்மையான காரியங்களை செய்தார்களோ அவர்கள் தான் ஃபீ ஜன்னாத்தின் நஈம், அவர்கள் அதாவது உயர்ந்த சுவனலோகங்களில் இருப்பார்கள். சுல்லத்தும் மினல் அவ்வலீன் வ கலீலும் மினல் ஆகிரீன், ஆரம்பத்தில் தியாகம் செய்தவர்களில் ஒரு பெரிய கூட்டம் சுவர்க்கத்திலே இருப்பார்கள், பின்னால் வந்தவர்களில் ஒரு சிறிய கூட்டம் தான் அந்த சுவர்க்கத்திலே இருப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். எனவே வாய்ப்புகள் கிடைக்கின்ற நேரத்திலே பலர் செய்ததற்கு பிறகு கடைசியாக நாங்கள் செய்வதை விட முதலாவது செய்வது இருக்கின்றதே, அது இஸ்லாத்திலே மிகவும் வலியுறுத்தி சொல்லப்பட்ட ஒரு விடயம். ஒரு காரியத்தை, ஒரு தர்மத்தை, ஒரு நல்ல காரியத்தை, ஒரு சமூக சேவையை, ஏழைக்கு உதவி செய்கின்ற அந்த பக்குவத்தை, அந்த பண்பை முதலாவது யார் கடைபிடிக்கின்றாரோ, முதலாவது யார் செய்கின்றாரோ அவருக்கு கிடைப்பது போன்ற கூலி அவரை துயர்ந்து யாரெல்லாம் செய்கின்றார்களோ
அவர்களுக்கு கிடைப்பது போன்ற கூலி இவருக்கு முழுமையாக கிடைத்துக் கொண்டே இருக்கும் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். ஒரு நல்ல காரியத்தை ஆரம்பிக்க கூடியவருக்கு அவரை பின்துயர்ந்து செய்யக்கூடியவர்களுக்கு கிடைப்பது போன்ற கூலி குறைவில்லாமல் கிடைக்கும் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் நற்செய்தி சொன்னார்கள். எனவே வாய்ப்புகள் கிடைக்கின்ற பொழுது ஆரம்பத்திலேயே அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். வாய்ப்புகள் தவறியதற்கு பிறகு கவலைப்பட்டு கை சேதப்பட்டு இழந்த வாய்ப்பை நாங்கள் மீண்டும் ஒரு பொழுதும் பெற்றுக்கொள்ள முடியாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, வாய்ப்புகளை நாங்கள் எங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய வாய்ப்புகளை நாங்கள் சரியாக பயன்படுத்த வேண்டும் என்ற காரணத்தினால் தான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், இக்தனிம் ஹம்ஸன் கப்ல ஹம்ஸின், 5 வருவதற்கு முன்னால் நீங்கள் 5ஐ பயன்படுத்திக் கொள்ளுங்கள். 5 நிலை வருவதற்கு முன்னால் 5 நிலைகளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதிலே ஒன்றுதான், அதாவது சபாபக கப்ல ஹரமிக, உங்களுடைய வாலிப பருவத்தை முதுமை வருவதற்கு முன்னால் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதே போன்று வசிஹதக கப்ல சகமிக, உங்களுக்கு நோய் ஏற்படுவதற்கு முன்னால் உங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதே போன்று வகினாக கப்ல ஃபக்ரிக, உங்களுக்கு வறுமை கஷ்டம் வருவதற்கு முன்னால் பொருளாதாரத்தை செழிப்பை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதே போன்று வஃபராகக கப்ல சுக்லிக, உங்களுக்கு வேலை வருவதற்கு முன்னால் உங்களுடைய ஓய்வு நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எனவே இந்த 5 வாய்ப்புகளையும், இந்த 5 வாய்ப்புகளுக்கும் நேர்மாற்றமான நிலைகள் உங்களுக்கு வருவதற்கு முன்னால் இந்த 5 வாய்ப்புகளையும் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் எங்களுக்கு வழிகாட்டி இருக்கின்றார்கள். அதே போன்று குறிப்பாக வாய்ப்புகளை நாங்கள் எந்த அளவுக்கு பயன்படுத்த வேண்டும் என்றால், அதாவது எப்படியான சூழ்நிலையில் நாங்கள் வாய்ப்புகளை மிகச் சிறப்பாக மிக கவனமாக முந்தி அடித்துக் கொண்டு பயன்படுத்த வேண்டும் என்றால், சோதனைகள் எங்களுக்கு கஷ்டங்கள் ஏற்படுகின்ற நேரத்தில் நமது சமுதாயத்திற்கு ஒரு சோதனையா, நமக்கு ஒரு ஃபித்னாவா, நமக்கு ஒரு குழப்பம் ஏற்படுகின்றதா, அந்த நேரத்தில் நாங்கள் குறிப்பாக சந்தர்ப்பங்களை மிகச்சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நபி அவர்கள் சொன்னார்கள், பாதிரு பில் அமால், நீங்கள் அமல்களை முந்தி அடித்துக் கொண்டு நிறைவேற்றுங்கள், நீங்கள் இபாதத்துக்களை முந்தி அடித்துக் கொண்டு நீங்கள் நிறைவேற்றுங்கள். ஃபிதனன் ககிதஇல் லைலில் முத்லிம், இருளடைந்த இரவின் பகுதிகளை போன்ற குழப்பங்கள் ஃபித்னாக்கள் உங்களுக்கு வருவதற்கு முன்னால் நீங்கள் அமல்களை முந்தி அடித்துக் கொண்டு நிறைவேற்ற வேண்டும். வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்த வேண்டும். இபாதத்துக்களை நீங்கள் முந்தி அடித்துக் கொண்டு போட்டி போட்டுக் கொண்டு நிறைவேற்ற வேண்டும். ஏன் தெரியுமா? ஃபித்னா வந்துவிட்டால், குழப்பங்கள் மயக்கங்கள் வந்துவிட்டால் அந்த நேரத்திலே விளைவு எப்படி இருக்கும் தெரியுமா? யுஸ்மினா வயும்சி காஃபிரா, காலையிலே ஒரு மனிதன் மூமினாக இருப்பான், மாலையிலே காஃபிராக மாறிவிடுவான். அதே போன்று காலையிலே காஃபிராக இருப்பான், மாலையிலே அவன் மூமினாக மாறிவிடுவான். யபிஉ தீனஹு பிஅரதி மினத் துன்யா, உலகத்தின் அற்பலாபத்திற்காக வேண்டி, உலகத்தின் அற்பலாபத்திற்காக வேண்டி தனது மார்க்கத்தை அவன் விலை பேசுவான் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைக்கு ஃபித்னாக்கள் வந்துவிட்டால், குழப்பங்கள் சோதனைகள் வந்துவிட்டால் மார்க்கத்தை விட்டுக் கொடுக்கின்றோமே, மார்க்கத்திலே நாங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் செய்கின்றோமே, இந்த நிலைகளை நாங்கள் பயந்து கொள்ள வேண்டும். இந்த நிலைகள் வரக்கூடாது. பிரச்சனையின் உச்சகட்டத்திலே நாங்கள் இருந்தாலும், சோதனையின் உச்ச நிலையில் நாங்கள் இருந்தாலும் நமது கொள்கையிலே உறுதியாக இருக்க வேண்டும். ஆட்டம் காணக்கூடாது. உலகத்தின் அற்பலாபத்திற்காக மார்க்கத்தை பலியாக்க கூடாது, மார்க்கத்தை விலை பேசக்கூடாது. யபிஉ தீனஹு பிஅரதி மினத் துன்யா, உலகத்தின் அற்பலாபத்திற்காக வேண்டி தனது மார்க்கத்தை விலை பேசுவான், விற்று விடுவான் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் எங்களுக்கு எச்சரிக்கை செய்தார்கள். எனவே இந்த நிலை நமக்கு வருவதற்கு முன்னால் நாங்கள் சந்தர்ப்பங்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும், வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். சந்தர்ப்பங்கள் வாய்ப்புகள் கை நழுவி செல்லக்கூடாது என்பதில் நாங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, எமது பார்வையிலே அதாவது பெருமதியால் குறைந்த அமல்களை கூட நாங்கள் முந்தி அடித்துக் கொண்டு செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இன்றைக்கு சமுதாயத்திலே இபாதத்துக்களை அமல்களை தரம் பிரித்து வைத்திருக்கின்றார்கள். பெருமதியால் கூடியது, பெருமதியால் குறைந்தது. பெருமதியால் குறைந்த வணக்கத்தை செய்யக்கூடியவர்களை யாரும் ஏறிட்டும் பார்க்க மாட்டார்கள், யாரும் கணக்கில் எடுக்க மாட்டார்கள். அப்படியான ஒரு நிலை, ஈமானிய பலவீனம் நமது சமுதாயத்தில் இருக்கின்றது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் எப்படி இபாதத்துக்களை ஆர்வம் ஊட்டினார்கள்? உங்களுடைய பார்வையிலே ஒரு அற்பமான இபாதத்தாக அமலாக இருந்தாலும் அல்லாஹ்விடத்திலே அதற்கு பெருமதி அதிகம். எனவே நீங்கள் அற்பமாக நினைக்கக்கூடிய அமல்களை கூட
அதிகம் நிறைவேற்ற வேண்டும் என்று எங்களை ஆர்வமூட்டினார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், லா தஹ்கிரன்ன மினல் மஅரூஃபி ஷைஅன் வலவ் அன் தல்கா அஹாக பிவஜ்ஹின் தல்க். அதாவது மஅரூஃப் நன்மையான காரியத்தில் எந்த ஒன்றையும் நீங்கள் அற்பமாக நினைக்க வேண்டாம். உனது சகோதரனை இன்முகத்தோடு சந்திப்பதை கூட, புன்னகையோடு சந்திப்பதை கூட நீ வெறுக்க கூடாது, அற்பமாக நினைக்க கூடாது என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் எங்களுக்கு ஆர்வமூட்டினார்கள். அதே போன்று அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, நபி அவர்கள் சொன்னார்கள், இத்தகுன் நார வலோ பிஷிக்கி தம்ரா. ஒரு ஈத்தம்பழத்தின் ஒரு துண்டை தர்மம் செய்தாவது நீங்கள் நரகத்தை பயந்து கொள்ளுங்கள், நரகத்தை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். ஈத்தம்பழம் கூட உங்களுக்கு கிடைக்கவில்லையா? நபி அவர்கள் சொன்னார்கள், ஃபஇல்லம் யஜித் ஃபபி கலிமத்தின் தய்யிபா. ஈத்தம்பழம் கிடைக்கவில்லையா? ஒரு நல்ல வார்த்தையை கொண்டு, ஒரு அழகான வார்த்தையை கொண்டு நீங்கள் அல்லாஹ்விடத்திலே நன்மையை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று எங்களுக்கு வழிகாட்டினார்கள். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, நல்ல வார்த்தைகள் பேசுவது, ரஹ்மான் விரும்பக்கூடிய வார்த்தைகளை பேசுவது நமக்கு நன்மைகளை பெற்று தரக்கூடிய மிக முக்கியமான ஒரு இபாதத்தாக இருக்கின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நல்ல வார்த்தைகளை கூட அல்லாஹ் தஆலா எப்படி ஏற்றுக்கொள்கின்றான் தெரியுமா? நபி அவர்கள் சொன்னார்கள், இன்னல் அப்த லா யதகல்லமு பில் கலிமத்தி மின் ரிதுவானில்லாஹி லா யுல்கி லஹா பாலன் யர்ஃபஉஹு அல்லாஹு பிஹா தரஜாத். ஒரு மனிதன் ஒரு வார்த்தையை பேசுவான், அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற்று தரக்கூடிய ஒரு வார்த்தையை பேசுவான், அதை அவன் பொருட்படுத்தவே மாட்டான். ஒரு சாதாரண வார்த்தையாக இருக்கும், அல்லாஹ்வை திருப்திப்படுத்தக்கூடிய நல்ல வார்த்தையாக இருக்கும். அந்த வார்த்தையை பேசிய காரணத்தினால் அவனுடைய அந்தஸ்துக்களை அல்லாஹ் உயர்த்துகின்றான் என்று நபி அவர்கள் எங்களுக்கு நற்செய்தி சொன்னார்கள். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் பேசுகின்ற வார்த்தைகள் கூட மிகவும் அழகான வார்த்தைகளாக இருக்க வேண்டும். நமது பண்பாடுகளை பிரதிபலிக்கக்கூடிய வார்த்தைகளாக இருக்க வேண்டும். அசிங்கமான வார்த்தைகளை பேசக்கூடாது, அருவருப்பான வார்த்தைகளை பேசக்கூடாது, நாகரிகம் இல்லாத வார்த்தைகளை பேசக்கூடாது. குறிப்பாக அன்புள்ள சகோதரர்களே, பள்ளிவாசலில் இருக்கக்கூடிய நாங்கள் இந்த இடங்களில் நல்ல வார்த்தைகளை மாத்திரம்தான் பேச வேண்டும், நாகரிகமான வார்த்தைகளை மாத்திரம்தான் பேச வேண்டும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு முறை மஸ்ஜித் நபவியில இருக்கின்றார்கள். 2 தோழர்கள் நல்ல வார்த்தையை சத்தம் போட்டு பேசுகின்றார்கள், சத்தத்தை உயர்த்தி பேசுகின்றார்கள். இருவரையும் அழைக்கின்றார்கள். நீங்கள் எந்த ஊரை சேர்ந்தவர்கள் என்று கேட்கின்றார்கள். நாங்கள் தாயிஃப் வாசிகள் என்று சொல்லுகின்றார்கள். நீங்கள் இருவரும் மதீனா வாசிகளாக இருந்திருந்தால் உங்கள் இருவருக்கும் அடித்திருப்பேன் என்று சொன்னார்கள். நல்ல வார்த்தையை கூட சத்தத்தை உயர்த்தி நாங்கள் பேசக்கூடாது என்றால், அசிங்கமான அருவருப்பான நாகரிகம் இல்லாத வார்த்தைகளை பள்ளிவாசலில் பேசுவது அல்லாஹ்வுடைய கோபத்தை எங்களுக்கு பெற்றுத்தரக்கூடிய அசிங்கமான காரியம் என்பதை நாங்கள் எச்சரிக்கையோடு புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, நல்ல வார்த்தைகளை கொண்டு அல்லாஹ்விடத்தில் நெருங்கக்கூடிய வாய்ப்புகளை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும். அதே போன்று நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனக்குரிய சந்தர்ப்பத்தை எப்படி பயன்படுத்தினார்கள்? அவர்கள் சிலையில், அதாவது ஜெயிலில் அடைக்கப்படுகின்றார்கள். ஜெயிலிலே அடைக்கப்படுகின்றார்கள். அந்த நேரத்தில் சிறையில் இருந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த சந்தர்ப்பத்தை எப்படி பயன்படுத்துகின்றார்கள் என்றால், தன்னோடு இருந்த 2 சிறை கைதிகளுக்கு தாவா செய்வதற்கு தனது அந்த வாய்ப்பை பயன்படுத்துகின்றார்கள். இருவர்களையும் பார்த்து சொல்கின்றார்கள், அதாவது யா சாஹிபை சிஜன் அர்பாபுன் முத்தஃபர்ரிகூன கைருன் அமில்லாஹுல் வாஹிதுல் கஹார். அதாவது 2 தோழர்களே, அதாவது சிறை தோழர்களே, நீங்கள் உங்கள் இருவருக்கும் நான் ஒரு அறிவுரையை சொல்லுகின்றேன். அதிகமான கடவுள்களை விட அடக்கி ஆளக்கூடிய ஏகன் அல்லாஹ் சிறந்தவனாக இல்லையா? பல கடவுள்கள் சிறந்தவர்களா அல்லது ஏக இறைவன் சிறந்தவனா என்று அவர்களுக்கு ஏகத்துவத்தை போதிப்பதற்கான ஒரு சந்தர்ப்பமாக தனது சிறை வாழ்க்கையை நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பயன்படுத்தினார்கள் என்றால், சந்தர்ப்பங்கள், இக்கட்டான சந்தர்ப்பங்கள், கவலையோடும் கண்ணீரோடும் நாங்கள் இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள், அந்த சந்தர்ப்பத்தை கூட தஅவாவுக்குரிய வாய்ப்பாக நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பயன்படுத்தினார்கள் என்றால், இந்த வாழ்க்கை வரலாறுகள் நமக்கு படிப்பினை ஊட்டக்கூடிய வரலாறுகளாக இருக்க வேண்டும். அதே போன்று அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, சிறப்புக்குரிய இடங்களிலே நாங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்த வேண்டும். அல்லது சிறப்புக்குரிய காலங்களில் எமக்கு கிடைக்கக்கூடிய காலத்தை, நேரத்தை நாங்கள் பயன்படுத்த வேண்டும். ஒரு ரமலானை நாங்கள் எதிர்நோக்கி இருக்கின்றோம். ரமலானில் நாங்கள் செய்யக்கூடிய இபாதத்துக்கள்
நாங்கள் நின்று வணங்கினால், நோன்பு நோற்றால், தர்மங்களை செய்தால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் நமக்கு தெரியும். அந்த வாய்ப்பை பயன்படுத்த வேண்டும். அதே போன்று ஹஜ்ஜுக்கு சென்றால் ஹஜ்ஜை நிறைவேற்றக்கூடிய மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய நன்மை எங்களுக்கு தெரியும். உம்ராவுக்கு சென்றால் கிடைக்கக்கூடிய நன்மை எங்களுக்கு தெரியும். மஸ்ஜித் நபவியில் ஒரு தொழுகையை தொழுதால் கிடைக்கக்கூடிய நன்மை எங்களுக்கு தெரியும். மஸ்ஜிதுல் ஹராமிலே ஒரு தொழுகையை தொழுதால் கிடைக்கக்கூடிய நன்மை எங்களுக்கு தெரியும். எனவே சிறப்புக்குரிய இடங்களுக்கு நாங்கள் செல்கின்றோமா? வாய்ப்புகளை சிறப்பாக பயன்படுத்த வேண்டும். சிறப்புக்குரிய காலங்களை நாங்கள் அடைகின்றோமா? வாய்ப்புகளை மிகச் சிறப்பாக நாங்கள் பயன்படுத்த வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா எங்களுக்கு நிறைய வாய்ப்புகளை தருகின்றான், நிறைய சந்தர்ப்பங்களை தந்து பார்க்கின்றான். அதிலே நாங்கள் எப்படி நடந்து கொள்கின்றோம் என்பதை பரீட்சிப்பதற்கான சந்தர்ப்பங்களாக, வாய்ப்புகளாக அந்த வாய்ப்புகள் இருக்கின்றன. உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால், அல்லாஹ் தஆலா நமது பெற்றோரை வாழ்க்கையோடு எங்களுக்கு தந்திருக்கின்றான். நம்மோடு வாழக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தோடு பெற்றோரை எங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கின்றானா? அவர்கள் மூலம் சுவர்க்கத்தை அடைந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை நாங்கள் மிகச் சிறப்பாக பயன்படுத்த வேண்டும். இன்றைக்கு பெற்றோர்களை உதாசீனம் செய்யக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள், தந்தையை உதாசீனம் செய்யக்கூடியவர் இருக்கின்றார்கள், அதே போன்று தாயை உதாசீனம் செய்யக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களை கவனிப்பதில்லை, அவர்களுடைய மருத்துவ செலவினங்களை செய்வதில்லை, அவர்களுடைய தேவைகளை கண்டுகொள்வதில்லை. யாரோ ஒருவரை போன்று பெற்றோரை பார்க்கக்கூடியவர்கள் நமக்கு மத்தியிலே இருக்கின்றார்கள். அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு வாழ்க்கையை கொடுத்து உங்களோடு வாழக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை உங்களுக்கு அல்லாஹ் தந்து உங்களை பரீட்சிக்கின்றான். எனவே வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதே போன்று அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா எங்களுக்கு ஒரு நோயாளியை விசாரிக்க செல்கின்ற, நோய் பார்க்க செல்லுகின்ற ஒரு வாய்ப்பை தருகின்றானா? அதை நாங்கள் சிறப்பாக பயன்படுத்த வேண்டும். ஒரு ஜனாசாவிலே கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் எங்களுக்கு தருகின்றானா? அதை நாங்கள் சிறப்பாக பயன்படுத்த வேண்டும். ஒரு பாவத்தை செய்கின்றோம், ஒரு தீய செயலை நாங்கள் செய்கின்றோமா? அந்த தீய செயலை துயர்ந்து ஒரு நல்ல காரியத்தை செய்தால் அந்த நல்ல காரியம் தீய செயலை அழித்து விடும் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். எனவே அப்படியான வாய்ப்புகளை நாங்கள் மிகச் சிறப்பாக பயன்படுத்த வேண்டும். தேவை உள்ளவர்களுக்கு, கஷ்டத்தோடு வறுமையோடு இருக்கக்கூடியவர்கள், பாதிக்கப்பட்டவர்கள் இருப்பார்கள், அவர்களுக்கு உதவி செய்வதற்கு சந்தர்ப்பங்கள் கிடைக்கின்றதா? அதை பயன்படுத்த வேண்டும். இன்றைக்கு நம்மில் சில சகோதரர்கள் அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? எல்லோரும் எங்களைத்தான் நாடி வருகின்றார்கள், நாங்களும் எவ்வளவுதான் செய்ய என்று சொல்லி சந்தர்ப்பங்களை உதாசீனம் செய்யக்கூடியவர்களும் நமக்கு மத்தியிலே இருக்கத்தான் செய்கின்றார்கள். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, கொடுக்கக்கூடிய தர்மத்தை இரகசியமாக கொடுங்கள், இரகசியமாக ஏழைக்கு உதவி செய்யுங்கள், பாதிக்கப்பட்டவர்களுக்கு இரகசியமாக நீங்கள் உதவி செய்யுங்கள், உதவிக்கரம் நீட்டுங்கள். அல்லாஹ் தஆலா அந்த தர்மத்தை பன்மடங்காக்கி மறுமையில் கூலியாக உங்களுக்கு தருவான் என்பதை நாங்கள் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எனவே வாய்ப்புகளை மிகச் சிறப்பாக நாங்கள் பயன்படுத்த வேண்டும். அதே போன்று கடைசியாக ஒரு கசப்பான உண்மை அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களை, இன்றைக்கு நமது முஸ்லிம் பிரதேசங்களில் இருக்கக்கூடிய முஸ்லிம் பாடசாலைகளில் அல்லாஹ் தஆலா இருக்கக்கூடிய அதிபர்களுக்கும் ஆசிரியர்மார்களுக்கும் அதிகாரத்தை கொடுத்து, ஒரு பதவியை கொடுத்து, அவர்களுக்கு அந்த மாணவர்களை சரியாக வழிநடாத்துவதற்குரிய ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கின்றான். இந்த வாய்ப்பை அவர்கள் மிகச் சிறப்பாக பயன்படுத்த வேண்டும். இன்றைக்கு நமது பாடசாலைகளை எடுத்துக்கொண்டால், முஸ்லிம் பாடசாலைகளை எடுத்துக்கொண்டால், முஸ்லிம் அதிபர்கள் இருக்கக்கூடிய, முஸ்லிம் ஆசிரியர்கள் இருக்கக்கூடிய பாடசாலைகளை எடுத்துக்கொண்டால், வருடா வருடம் அதாவது விளையாட்டு போட்டி நிகழ்ச்சிகளின் பொழுது அங்கே மிக பெரும் பாவங்கள் அரங்கேறுகின்ற காட்சிகளை எல்லாம் நாங்கள் பார்க்கின்றோம். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, இசையும் நடனமும் பாடலும் கூத்தும் ஆண்களும் பெண்களுமாக களியாட்டங்கள் அரங்கேறக்கூடிய காலமாக விளையாட்டு போட்டி காலங்கள் கழிகின்றது என்றால் பொறுப்பாளர்கள் அல்லாஹ்விடத்திலே நிச்சயமாக பதில் சொல்ல வேண்டும். அல்லாஹ் தஆலா இந்த பொறுப்பை நீங்கள் எப்படி நிறைவேற்றினீர்கள் என்று நிச்சயமாக மறுமையில் விசாரிக்கப்படுவீர்கள். இந்த பொறுப்பை நீங்கள் எப்படி நிறைவேற்றினீர்கள் என்று அல்லாஹ்விடத்திலே உங்களுக்கு விசாரணை உண்டு. நபி அவர்கள் சொன்னார்கள், குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅய்யத்திஹி, நீங்கள் எல்லோரும் பொறுப்பாளர்கள், உங்களுடைய பொறுப்புகளை நீங்கள் எப்படி நிறைவேற்றினீர்கள் என்று மறுமையில் நிச்சயமாக விசாரிக்கப்படுவீர்கள் என்று நபி அவர்கள் நமக்கு எச்சரிக்கை செய்திருக்கின்றார்கள். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த விடயத்தை, இந்த களியாட்டங்களை, இந்த பாவ காரியங்களை சுட்டி காட்ட முடியாத நிலை
நமது முஸ்லிம் பாடசாலைகள் இருக்கின்றது. சுட்டி காட்டினால் சுட்டி காட்டக்கூடியவர்களை பிழையாக எடை போடுகின்ற அளவுக்கு தான் இன்றைக்கு அதிகாரங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு ஒரு அழகான துஆவை கற்றுத் தந்தார்கள். அல்லாஹும்ம மன் வலிய மின் அம்ரி உம்மத்தி ஷைஅன் ஃபஸக்க அலைஹிம் ஃபஷ்குக் அலைஹி. யா அல்லாஹ், எங்களில் யாராவது ஒருவருக்கு நீ ஒரு அதிகாரத்தை கொடுத்து அந்த அதிகாரத்தை கொண்டு மக்களை கஷ்டப்படுத்தினால் அவர்களை நீ கஷ்டப்படுத்து என்று பிரார்த்திக்கக்கூடிய ஒரு துஆவை எங்களுக்கு நபி அவர்கள் கற்றுத் தந்திருக்கின்றார்கள். எனவே அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, அதிகாரங்கள் துஷ்பிரயோகம் செய்யப்படக்கூடாது. இன்றைக்கு பாடசாலை என்பது அழைப்பு பணி செய்வதற்கான ஒரு சுதந்திரமான சூழல். முஸ்லிம் பாடசாலை என்பது எங்களுக்கு இந்த நாட்டில் கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு தாவா களம். அதை சரியாக நாங்கள் பயன்படுத்த வேண்டும். விளையாட்டு போட்டி என்றால் எப்படி அதை நடாத்த வேண்டும்? நபி அவர்களின் காலத்தில் விளையாட்டு போட்டிகள் எப்படி நடைபெற்றன? சஹாபாக்களின் காலத்தில் விளையாட்டு போட்டிகள் எப்படி நடைபெற்றன? இஸ்லாத்திலே முன்மாதிரி இருக்கின்றது, முன்னுதாரணம் இருக்கின்றது, படிக்க வேண்டும். அதிகாரிகள் அந்த சந்தர்ப்பங்களில் இந்த வழிகாட்டல்களை கொண்டு மாணவர்களை சரியாக வழிநடாத்துவதன் மூலம் தமது அதிகாரத்தை சரியாக அவர்கள் நிறைவேற்ற வேண்டும். அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். அதே போன்று இன்னும் ஒரு கசப்பான உண்மை என்ன தெரியுமா? நமது வாலிபர்கள், நமது இளைஞர்கள் தாடியோடு பாடசாலைக்கு செல்கின்றார்கள். தாடியோடு பாடசாலைக்கு செல்கின்றார்கள். தாடியோடு செல்லக்கூடிய மாணவருக்கு பாடசாலையில் அனுமதி கிடையாது. தாடியை வலித்துக் கொண்டு வந்தால்தான் பாடசாலையில் உனக்கு படிக்க முடியும் என்று அதிகாரம் இன்றைக்கு துஷ்பிரயோகம் செய்யப்படுகின்றது. அதிபராக இருக்கலாம், ஆசிரியர்களாக இருக்கலாம், அல்லாஹ் அருள் புரிந்தவர்களை தவிர பெரும்பாலும் இப்படியான ஒரு நிலை இன்றைக்கு நமது பாடசாலைகளில் கூட இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, அதாவது தூளை பாவித்த மாணவன், போதை பொருளை பாவித்த மாணவன் மன்னிப்பு கொடுக்கப்பட்டு தொடர்ந்தும் பாடசாலையில் படிப்பதற்கான வாய்ப்பு அவனுக்கு கொடுக்கப்படுகின்றது. தாடியோடு செல்லக்கூடிய மாணவனுக்கு பாடசாலையில் சந்தர்ப்பம் கிடையாது. பாடசாலையில் சந்தர்ப்பம் கிடையாது. இந்த ஊரை சேர்ந்த ஒரு மாணவன், அதாவது மாற்று பாடசாலைக்கு சென்ற ஒரு மாணவன் அந்த மாற்று மத பாடசாலை அதிபரிடத்திலே தாடி வைப்பது இஸ்லாத்திலே மிக முக்கியமான ஒரு சுன்னா, இதை நாங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று அவருக்கு சொல்லிக் கொடுத்திருக்கின்றார். அந்த அதிபர், மாற்று மத அதிபர், எமது முஸ்லிம் அதிபர் ஒருவரை சந்தித்து இப்படி ஒரு சட்டம் உங்களுடைய மார்க்கத்தில் இருக்கின்றதா என்று கேட்டிருக்கின்றார். அந்த முஸ்லிம் அதிபர் சொல்லி இருக்கின்றார், அப்படி ஒன்றும் கிடையாது, அப்படி ஒன்றும் கிடையாது என்று சொல்லி இருக்கின்றார். அதற்கு பிறகு அந்த மாணவன் அந்த மாற்று மத அதிபரால் அழைக்கப்பட்டு கண்டிக்கப்பட்டிருக்கின்றான். கசப்பான உண்மை சகோதரர்களே, கசப்பான உண்மை. அதாவது இந்த பிரதேசங்களில் நடைபெறுகின்ற தவறுகளை இந்த இடத்தில் தான் நாங்கள் சுட்டி காட்ட வேண்டும். எனவே அல்லாஹ் தஆலா உங்களுக்கு அதிகாரத்தை தந்திருக்கின்றான், ஒரு பதவியை தந்திருக்கின்றான். இதை சரியாக நீங்கள் பயன்படுத்த வேண்டும். உங்களுடைய அதிகாரத்தை நீங்கள் எப்படி பயன்படுத்தினீர்கள், எப்படி நீங்கள் அதிகாரத்தை நீங்கள் நிறைவேற்றினீர்கள் என்று நிச்சயமாக மறுமையிலே விசாரிக்கப்படுவீர்கள். எனவே இன்றைக்கு சாதாரண குடிமக்கள் முதல் அதிகாரிகள் வரைக்கும் அல்லாஹ் தஆலா இவர்களுக்கு சந்தர்ப்பங்களை, வாய்ப்புகளை தாராளமாக கொடுத்து கொண்டிருக்கின்றான். இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்த வேண்டும். இந்த வாய்ப்புகளை சரியாக முறையாக பயன்படுத்த வேண்டும். அல்லாஹ்வை பயந்தவர்களாக, இறையச்சத்தோடு அந்த அதிகாரத்தை பயன்படுத்தக்கூடியவர்களாக அதிகாரிகள் இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா வாலிபர்கள் முதல் வயோதிபர்கள் வரைக்கும் சந்தர்ப்பங்களை தந்து கொண்டிருக்கின்றான். சந்தர்ப்பங்கள் கை நழுவி சென்றதற்கு பிறகு கவலைப்பட்டு பிரயோசனம் கிடையாது. அந்த வாய்ப்புகள் ஒருபொழுதும் கவலைப்படுவதன் மூலம் நமக்கு திரும்ப கிடைக்க போவதில்லை என்பதை தெளிவாக புரிந்து நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி தவறவிடப்படுகின்ற தருணங்களை நாங்கள் கொஞ்சம் கூடுதலாக கவனம் எடுத்து அந்த சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி இறைவனுக்கு கட்டுப்பட்டு நமது ஆன்மீக பாதையில் இறை திருப்தியை இலக்காக கொண்டு பயணிக்கக்கூடிய வாய்ப்பை வல்லவன் ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.